ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். 43வது நாள், 44வது எபிசோட், 18 நவம்பர் 2 நிகழ்ச்சியுடைய லைவ் ரிவ்யூடைய நிகழ்ச்சியுடைய செகண்ட் பார்ட் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா UK அக்கௌண்ட் இருக்குது. அதன் மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட்டும் அதிலே இருக்குது. செகண்ட் பார்ட்டில் என்ன ஒன்றா ஒரு பெரிய விஷயத்தில் கீழே பட்டுருமோ மட்டும் தான் நாமினேஷன் நடந்தது. ஓகே, நாமினேஷனில் ரயன் வந்து சூப்பராக வந்து சொன்னார். யாருப்பான்னா வர்ஷினியே தான். அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவாவே அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷன்ஸ், அவங்களாம் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, யாரையுமே வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக டைரக்ட் நாமினேஷனா வர்ஷினியை பண்றேன் அப்படின்றவாரு. அந்த வர்ஷினியை பண்றேன்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இப்படி வந்து உட்காருவாரு. அதுல ஜாக்லினோட சிரிப்பை கவனிச்சிங்களா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பாங்க. அன்ஷிதா வந்து என்னன்னா பேச்ச எனக்கு தெரிஞ்சு அவங்க கேமராவை வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா எந்த பக்கம் திரும்புது, யாரை ஃபோக்கஸ் பண்ணல. இல்ல, ராயன் வந்து டைரக்டா தானே சொல்லுவார். ஸ்வாப்பேல இருந்தார்ல. வேற யாரும் அதே மாதிரி சிரிப்பாங்க. அது வந்து இங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரும் அதே மாதிரி நான் வந்து இவங்க கேமரா பாக்குறாங்க போல இருக்காங்க. ஏன்னா இவர் தான் உருன்னு திரும்பிட்டே இருக்குமே கேமராவை. சௌந்தர்யாவை அத்தனை தடவை காட்டினே இருந்தாங்க. சௌந்தர்யாக்கே தெரிஞ்சிருக்கும் யார் நாமினேட் பண்ணாங்க அவங்கள்ட்டு. அன்ஷிதா வந்து என்னன்னா மத்தவங்க பேச்சு வந்து ரொம்ப அடக்கறாப்ல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக முத்துவை நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் ரெண்டு பேரும் ஸ்வாப்ல இருந்தவங்க நாமினேட் பண்ணியாச்சு. அதுமாதிரி விஷால தான் கூப்பிடுவாரு பிக் பாஸ். சௌந்தர்யாவை தான் நாமினேட் பண்ணுவார். நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப விஷால் நாமினேட் பண்ணிருக்காருல்ல, அதே விஷயத்த அப்படியே நீங்க மனசுல எடுத்துக்கலாம். அருணும் அதே வார்த்தைகளை தான் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் வந்து தம் அடிக்கிற இடத்துல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒருத்தர் தான் ஆனா உள்ள போகணும் ஜாக்கி தம் அடிக்கிறதுக்கு. ரெண்டு பேரும் போட்டுமாங்க. அவர் வந்து உள்ளார இருக்கிறாரு, ஒருத்தவங்க வெளிய நின்னு பேச முடியாதாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அப்ப அப்படி சொல்ல கூடாது ஜாக்கி. இந்த வீட்ல யாருமா ரூல்ஸ் ஃபாலோ பண்றா, அவ்வளவுதான் அப்படி சொல்லணும்ல. முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். சோ ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. கேம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் மோட்ல வந்து சௌந்தர்யா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் ப்ரோவோக்கிங்கா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லுவாரு. அதே வார்த்தையை தான் அவரும் சொல்லுவாரு. ப்ரோவோக் பண்றாங்க சௌந்தர்யான்னு சொல்லிட்டு. அடுத்து ஜாக்லின் சொல்வாரு அவங்க வந்து கேம்ல ஓவர் ஷேடோ பண்றாங்க. யாரு, அதாவது நீங்க சௌந்தர்யா அவங்க ஓவர் ஷேடோ பண்றாங்கன்னு கூட சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கு. இப்ப நான் ஒத்தக்கண்ணா டக்குன்னு சிரிச்சிருவேன். விஷால் என்ன சொல்றீங்க நீங்க? யாரு சாச்சனா அவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இருக்காங்களா? வீக்கெண்ட்ல வரவர் தான் ஓவர் ஷேடோ. நம்ம வந்து கண்டஸ்டன்டா போவோம். பிக் பாஸ் போயிருந்தா நல்லா இருக்கும் மேடம். நிஜமா துண்டு சிட்டா எழுதி போடுவேன். காலைல வந்து பாத்ரூம் போறப்ப உங்களுக்கு ஒரு தகவல் உள்ள இருக்குது. இந்த தீபாவளி பரிசு காத்திருக்க முத்துல எழுதி எல்லாம் போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாரும் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்க. இவனை பத்தி சொல்லியிருக்கான், அவன் உன்னை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அடிச்சு இந்த மங்க மழைங்க அப்படின்ற மாதிரி. நல்லது ஜாக்கி, தெரிஞ்சுட்டு எனக்கு. ஸோ ஜாக்லின் வந்து என்னன்னா சௌந்தர்யாவையும் சாச்சனாகையுமே ஓவர் ஷேடோ பண்றாங்களாம் அப்படின்னு விஷால் சொல்லுவாரு. சரியா, விட்டுருங்க, அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ரஞ்சித் இவங்கள RJ ஆனந்தி சொல்லுவாரு ரிப்பன் வந்து வேணும்னே கட் பண்ணணும்னு பண்ணாங்களாம். என்ன மாதிரி ஒரு இது பாருங்களேன். இதை கூட்டு வச்சுட்டு இதுக்கு டெய்லி சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது முதல்ல தூக்கி இருக்கிறது ரஞ்சித்தை தான். அதையே இன்னும் நீங்க வச்சுட்டு இன்னும் ஆட்களை வேற சேர்த்துக்கிட்டு இப்ப வேற 2 வைல்டு கார்டு கண்டஸ்ட் வேற உள்ளார கூட்டு வராங்க. அவ்வளவுதான், விடுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வைல்டு கார்டுக்கு திருப்பி சுனிதா வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம் சொல்றாங்க. ஏன்னா போன வாட்டி அந்த விஜய்னு ஒருத்தர் வந்தார்ல, பாடி பில்டர், அவர் வந்தார் தெரியுங்களா, வந்துட்டு மாயா டீமுக்கு திரும்பி சப்போர்ட் பண்ணாரு. ஆமாமா, அந்த மாதிரி சுனிதா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப வந்து அவங்க இவரு அந்த டிஷர்ட் அமிச்சாரே அவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஃபேட்மேன் வரதா சொன்னாங்க. அப்படியா ஜாக்கி? அப்ப அவரு ஒருவரா இருக்குமா? எத்தனை பேர் தான் உள்ளார வராங்கன்னு தெரியல. எல்லாம் போறதுக்கு அப்புறம் குளிச்சு விட்டு என்ன இப்ப இங்க பெருசா இருந்து மட்டும் என்ன இல்ல மட்டும் அதேதான். அவ்வளவுதான், விடுங்க சும்மா. நீங்க வேற ஒண்ணு ஜாக்கி. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்லுவாரு பர்சனலா அவரை ஒண்ணுமே பிரச்சனை பண்றது இல்லையா சௌந்தர்யா, ஆனா மத்தவங்கள வந்து அவங்க ரொம்ப என்ன சண்டை போடுற மாதிரி இருக்காங்களாம். அந்த காரணத்துக்காக சௌந்தர்யா. முத்து வந்து பவித்ராவை சொல்லுவாரு குரல் எழுப்பவே இல்லையா. தர்ஷிகா சேஃப் கேம் விளையாடுறாங்களாம். சத்யா வந்து சவுண்டு சொல்லுவாரு ஆட்டத்தை வந்து கலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களதான் ஆட்டத்தையாவது கலைக்கிறாங்க, நீங்க ஆட்டமே ஆடல ஜாக்கி. RJ ஆனந்திக்கு வந்து என்னன்னா பட்டும் படாம பேசுறாங்களாம். சரி, ஒன்னும் சொல்றது. ஆனா சத்யா தப்பிச்சிட்டார் ஜாக்கி இன்னைக்கு. யாருமே அவரை நாமினேட் பண்ணவே இல்ல பாருங்க. சத்யா நாமினேட் ஆல, ரஞ்சித் நாமினேட் ஆல நினைக்கிறேன்.
தீபக் கிடையாது, சத்யா கிடையாது, ரஞ்சித் கிடையாது, ஜெஃப்ரி கிடையாது. இருக்கிற 4 பேரையே இதுங்க திரும்ப நாமினேட் பண்ணிட்டு இருக்குங்க. என்னத்த சொல்றது. அதுக்கப்புறம் சிவா வந்து ஆர்ஜே ஆனந்தி சொல்லுவாரு, அவங்களும் வந்து பர்சனலா வந்து ஃபீல் பண்றாராம், அவர்கிட்ட வந்து சரியா பேசுறது இல்ல காரணத்தினாலையும். பவித்ரா வந்து உண்மையா பொய்யானே தெரியலையா. ரைட், இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்குன்றாங்க. டபுள் எவிக்ஷன் இருக்குன்னாங்க. யார் போக போறாங்கன்றத கொஞ்சம் நீங்களும் வந்து ஒரு கமெண்ட்லயும் சொல்லுங்க, யார் போவாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெஃப்ரி வந்து சாச்சுனா என்னென்னோ பண்ணணும் ட்ரை பண்றாங்களாம், அவங்க இல்லாம இருந்த டீம் நல்லா இருக்குன்றாரு. ஆமா ஆமா, அது அப்படியே சொல்லிவிடுவாரு, அவங்க டீம் இல்லைன்னா டீம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. பவித்ரா வந்து டாஸ்கே விளையாடல, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியாவே அவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக பவித்ராவையும். ராணவ் வந்து அன்ஷிதாவை சொல்லுவாரு. யார் ராணவ் அன்ஷிதாவை சொல்லுவாரு, பார்ட்டிசிபேஷன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்களாம். அதன் பிறகு வந்து ஜாக்லின் வந்து பர்சனலா எடுத்துக்கிறாங்களாம் எல்லாத்தையுமே. அதனால வந்து அப்ப அவரும் வந்து பயங்கரமா எது அந்த டாஸ்க் நடந்தது இல்ல, ஜாக்லின் கூட இவர் திட்டினார் இல்ல விஜேஸ், அந்த டாஸ்க்ல வந்து அவங்க எல்லாரையும் பர்சனலா பேசினாங்கன்னு சொல்லி அவர் நாமினேட் பண்ணுவார் ராணவ். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதன் பிறகு தீபக் சாச்சனாவை சொல்லுவாரு, ரொம்ப இன்னுமே கிட்டிஷ்னஸ் இருக்கு, சீரியஸ்னஸ் வரலங்கிறதையும், தர்ஷிகாவுடைய எஃபிஷியன்சி லோ ஆயிடுச்சுன்னு. அதாவது வீட்டுக்குள்ளாரே இருக்கிற தீபக் சொல்றாரு அந்த அந்த சீரியஸ்னஸ் இல்ல, என்ன சொன்னாரு, கிட்டிஷ்னஸா இருக்கு, அதுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காரு வெளியில இருக்கிறவரு. அதுக்கு அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஜாக்கி, இருந்தாலும் நம்ம என்னதான் இருந்தாலும் எக்ஸா இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா. எக்ஸைட்டடா கன்ஃபார்ம் நோ டவுட் அபௌட் இட். நான்லாம் உங்களை மாதிரி கிடையாது, எல்லாத்துலயுமே இப்படி மதில் மேல் புனையெல்லாம் இருக்க மாட்டேன், எடுத்தா முடிவு எடுத்ததான். நீங்க தான் பிரேக்கப் பண்ணாம இழுபழியாவே இருக்கீங்க, கட் பண்ணி விடுங்க. தேவையில்லை நான் பாத்துறோம். சரியா, சரி. அது எல்லாரும் தானே கேட்டாங்க சாக்லேட், ஜாக்லின் எல்லாம் கூட தான் கேட்டாங்க, அவர் எல்லாரும் கேட்டதுக்கு தானே அனுப்புறேன்னாங்க. நீங்க ஏன் டாடி டாடின்னு கத்துனதை வேணும்ட்டே பிக் பாஸ் சொல்லி அது வந்து சத்தமா அங்க வச்சுட்டாராம். கங்குவா படத்துல கேக்குற மாதிரி சத்தம் அங்க ஜாஸ்தியான, அந்த மாதிரி டாடி டாடி சத்தமா கேட்டதுனால நீங்க இப்படி வந்து அவர் மேல பழி போடாதீங்கன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. கங்குவாவுக்கு இந்த பேரே கங்குவா, அது மாதிரி அவர் எல்லா பாட்டும் புஷ்பா டிஎஸ்பி ஓகே, எல்லா பேருக்கும் ஒரு பாட்டு, என்ன கேக்குறீங்க அந்த பாட்டு அவ்வளவுதான். சோ அதுக்கப்புறம் தர்ஷிகாவே அவர் கரெக்டா சொல்லுவாரு ஜாக்கி, 2 வாரமா வந்து அவங்களோட எஃபிஷியன்சி லோ ஆயிடுச்சு, போயிட்டாங்க, காஜினஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்கலாம், அவருக்கு தெரியாம சொல்ல முடியாது. அவரு பிக் பாஸ் கேப்பார், தீபக் அந்த மாதிரி உண்மையான ரீசன் சொல்லாது, மக்களிடம் இது போய் சேரணும், ஒழுங்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அருண் வந்து ஜாக்லினா, அதேதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்காங்க, சௌந்தர்யா ப்ரோவோக்கிங், அதே வார்த்தைகள்ல. ஆனா என்னன்னா அவருக்கு எனக்கு அவர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது ஜாக்கி, இவர் வந்து சௌந்தர்யாவை சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாரு, அருண் வந்து மாத்தி அவரோட இதுவா இருக்கிறதுனால ஜாக்லின் சொல்லிட்டு அப்புறம் சௌந்தர்யாவை சொல்லுவாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஜாக்லின் வந்து அருண் ஒரே ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் தான் இருக்கும் அவர்கிட்ட, வேர்ட்ஸ் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதையும், விஷால் வந்து ரொம்ப சேஃப் பிளேல இருக்காருன்றது சொல்லிடுவாங்க. அண்ட் சாச்சனா ராயனையும் சிவாவையும் சொல்லுவாங்க. அதாவது சாச்சனா நல்லா கேட்டுக்கங்க, உண்மையான அட்வைஸ் ராயன் தான் சாச்சனா கொடுப்பாரு ஜாக்கி, அவரை நாமினேட் பண்ணுவாங்க. நீ எதுக்கு உண்மையை சொல்ற? நீங்க நல்லா கவனிங்களா, நீங்க நிறைய பேர் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க, அவங்க எல்லாமே நீ எப்படி நான் என்ன பண்ணிட்டு போறேன், நான் என்ன செஞ்சுட்டு போனேன், என்ன பிரச்சனை, நீ எதுக்கு உண்மையை சொல்ற? அதேதான் சில பேர் சொல்லுவாங்க ஜாக்கி, நான் கேட்டிருக்கேன், என் லைஃப் நான் ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு, நான் ஏதோ பண்ணி உண்மையை சொல்லி என் லைஃப் ஏன் குழப்பறேன்னுவாங்க ஜாக்கி. நான் அப்படியும் பாத்துருக்கேன், வரல இந்த விளையாட்டுக்கே வரல, நான் வேற சொன்னேன், நீங்க எதாவது இருந்து சேர்த்து விடாதீங்க, பயப்படுறீங்க ஜாக்கி, இருந்துட்டு போட்டோம் விடுங்க. ஓகேவா, போஸ்ட் பண்ணி சொல்லு. அண்ட் சௌந்தர்யா வந்து விஷாலுக்கு தான் சொல்லுவாங்க, விஷால் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அருணை சொல்லுவாங்க, சாரி அருண் தான், சத்தியமா அருண் தான்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, 100% அருண் தான். ஏன்னா விஷாலுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் காட்டின்னு இருக்காரு, காமா ஹேண்டில் பண்ற மாதிரி பண்றாரு தவிர்த்து அவர் தான் ட்ரிகர் பண்ணி எங்க உயிரை வாங்குறாருன்னு சொல்லுவாங்க அவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அண்ட் ராணவ் வந்து புரியவே மாட்டேன் அவனுக்கு என்ன விளையாடுறோம்ன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆர்ஜே ஆனந்தி வந்து தீபகா ரொம்ப பயஸ்டா இருக்காப்ல, யாரையுமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலங்கிற காரணத்திற்காகவும். ராயன் புரிஞ்சுதா, இவங்களும் ராயன் வந்து நேரோவா இருந்ததான், அவர் அந்த வீட்டுல இருக்கும்போது நேரோவா தான் பழகிட்டு இருந்தாராம், யாரோடையுமே மிங்கிளால, அதனால வந்து ராயன் வந்து நாமினேட் பண்ணுவாங்க ஆர்ஜே ஆனந்தி. மத்த யாரையும் நாமினேட் பண்ண முடியாது, எல்லாமே ஒட்டுக்காக நின்று பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க, அப்ப எப்படி அவங்க வேற யாரை நாமினேட் பண்ணுவாங்க? பாய்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அவங்க நிறைய புக் படிச்சிருக்காங்க.
சரியான ஓகேவா? ஐயோ ஐயோ, பவித்ரா டிப்ளமேட்டிக்கா டிப்ளமேட்டிக். இதுதான் 40 நாளா சொல்றீங்க. 40 நாளா என்னைக்கா ஒரு குறும்படம் யாராவது ஒருத்தவங்க பேசுனது சொல்றது, இல்ல யாராவது ஒருத்தவங்க விஷயம் வந்தது? இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? டிப்ளமேட்டிக்கா விளையாடுறாங்க தானே ஃபீல் பண்ணீங்க. 40வது வாரத்துல என்ன பண்ணாங்க? டிப்ளமேட்டிக்கா ஹோஸ்ட் பண்ணிட்டு போனாரா இல்லையா? That's all. இப்ப நீங்க டிப்ளமேட்டிக்கா விளையாடுறவங்கள பத்தி பேசுறீங்களா, ஹோஸ்ட் பத்தி பேசுறீங்களா? அவ்வளவுதான். அடுத்த வாரம் திருப்பி நீங்க இவங்கள பத்தி பேசுவீங்க. மாத்தி இப்படியே பேசினே இருக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து போனதுக்கு காரணமே, நல்லா போனதுக்கு காரணமே நிறைய குறும்படம் எல்லாம் போட்டாங்க. ஜெகி, அது ப்ரீவியஸ் ஹோஸ்ட் எங்க பாருங்களேன், அப்படி இப்படி பார்த்தாவது ஏதோ அப்படிலாம் பண்ணுவாரு. அப்படின்னா ஒரு இது இருக்கும், ஏதாவது சொல்லு என்னவா பண்ணு போ, அந்த பெரிய தின்னுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாம். சரி விடுங்க. அடுத்து ஆர்ஜி ஆனந்த் சொல்லுங்க. இதுவா கடுமையா பேசாம, அப்ப நான் உங்ககிட்ட கோச்சுக்கோ, நீங்க இப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா பேசு, நான் ஒண்ணு கோச்சு நான் போய் கோச்சு உட்காந்துக்கோ அப்படின்ட்டுவாங்க. இல்ல, நீ பிக் பாஸ் இவ்வளவு வந்து இன்னைக்கு பாட்டு விட்டதுக்கு காரணமே, ஏன் ஒரு மனுஷன் வந்து கோச்சிக்கும் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போய் கூட நீங்க இப்படியே இருக்கிறீங்களே. காவுட்டு கூட உங்களுக்கு வந்து பழ விடணும், அதை வந்து பழுக்க வைக்கணும்னு கூட தெரியல, கையை உள்ளார விட்டு நின்றணும் கூட தெரியலடா, எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார் வச்சுக்காங்களா. அதுதான் இததான் நம்ம ஃபர்ஸ்ட் வாரத்திலே பேசிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஒத்தகண்ணன் பாருங்க லேட்டு, அதாவது வந்து ஒத்தகண்ணனுக்கு என்னன்னா அவர் கொஞ்சம் சைக்கு தானே, என்னைய திட்டுறீங்க, ஹோஸ்டல்ல திட்டுங்க, யாருமே பண்ண முடியல, என்கிட்ட வாங்க, இது ஒன்னும் குறைச்சல. சரி விடுங்க. சௌந்தர்யா சொல்லிட்டேன், ஆர்ஜி ஆனந்தி சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் பவித்ரா, விஷால் தான் வந்து சொல்லுவாங்க என்டர்டைன்மெண்ட் மாஸ் போட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அப்புறம் சத்யா நான் ஒண்ணும் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. வர்ஷினி வந்துருவாங்க, சிவா நடிக்கிறார் அப்படின்ட்டாங்க. ராணவ் வந்து ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆனா ஒண்ணும் பண்றது இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன ட்ரை பண்ற? பவித்ரா பக்கத்துல உட்கார்றதுக்கு அதுதான் அந்த மாதிரி ஏதோ விளையாடுறதுக்கு ட்ரை பண்றாருன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹார்டா ட்ரை பண்றாருங்கிறத இவங்களும் சொல்லுவாங்க. ஜாக்கி, சௌந்தர்யாவும் சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே வந்து அவர் உள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது வந்து பிடிக்கலனாலும் பண்றாருன்னு. சௌந்தர்யா அந்த விஷயத்தை வந்து பர்టిక్యులரா சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து ஜெஃப்ரியை சொல்லிட்டு ஜெஃப்ரி மடியில வந்து படுத்துட்டு இருந்தார் போல இன்னைக்கு. சௌந்தர்யா மடியில ஜெஃப்ரி. பிரியா தான் கேட்டாங்க, என்ன இப்படிலாம் இருந்தா எப்படிங்க அப்படின்னா, ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க, இவரு அந்த சவுண்டை பத்தி வெளியில சொல்லக்கூடாது, அது அந்த வீடியோ பார்க்கல நினைக்கிறேன் அவங்க. ஓகேவா? அப்புறம் தர்ஷிகா வருவாங்க, ஸ்ரீவாவை சொல்லுவாங்க, அவர் ஸ்ட்ராங்காவே இல்லையா. அப்புறம் ரஞ்சித் வந்து சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, குக்கிங் டீம் என்னன்னு யார் யாரெல்லாம் வந்து இதுல இருந்தாங்க, மொத்தமா நாமினேஷன் ஆனவங்க யார் யாருன்னு சொல்லணும் இல்லைங்க. இவ்வளவு நேரம் ஒரு கதை சொன்னீங்க, அதுக்கு எண்டே கொடுக்காம நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, காதுல ஏதோ ஒலித்தது, உங்கள் துதியை நானும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறேன், அது லிப்பு சிங்க வைத்தே நான் கண்டுபிடித்து விடுவேன். சரி வாங்க, புரியுதுங்களா? இப்ப யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா, சௌந்தர்யா 4 ஓட்டு, ஜாக்லின் 3 ஓட்டு, ஆனந்திக்கு 3 ஓட்டு, பவித்ராக்கு 3 ஓட்டு, அருணுக்கு 3 ஓட்டு, சிவகுமாருக்கு 3 ஓட்டு, ராயனுக்கு 3 ஓட்டு, தர்ஷிகாக்கு 2, சாச்சனா 2, விஷால் 2, ராணவ் 2, இவங்க எல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க. தப்பிச்ச கேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்ஷிதா தப்பிச்சாச்சு, தீபக் தப்பிச்சாச்சு, சத்யா தப்பிச்சாச்சு, ரஞ்சித் தப்பிச்சாச்சு, ஜெஃப்ரி யாரும் சொல்லவே இல்லை. ரைட், இது ஒண்ணு. இப்ப இலங்கேஷ் வந்து அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, சொல்லட்டும். அவரு நம்ம கேட்டிருந்தோம்ல, அது வந்து விஜய் ஆனந்தி ஆர் வந்து வர்ஷினி, விஜய் ஆனந்தி ஆர் வர்ஷினி வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவா வில் பி எலிமினேட்டட் ஆன் திஸ் வீக் அப்படின்ற இல்ல, சிவா அதாவது வர்ஷினி பிளஸ் சிவா, விஜய் ஆனந்தி ஆர் வர்ஷினி, அந்த மாதிரி 3 பேர் தான். ஆனந்தி தான் வந்து இந்த ஆரம்பத்துல இருந்து வர்றவங்க வந்து 2 பேர்ல வந்து சிவா வந்து வர்ஷினியை வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. டபுள் எவிக்ஷன்னா அவங்க 2 பேருமே அனுப்பிச்சல, எனக்கு தெரிஞ்சு சிவாவும் சரி வர்ஷினியும் சரி. சிவாவாவது இப்ப பேசுறாரு, நீங்க வந்து தீபக பத்தியாவது பேசினார், அந்த விஷயத்த கூட வந்து அங்க வந்து இந்த கோல் மூட்டி விடுறது கூட வந்து இவங்க இல்ல, வர்ஷினி. பாப்போம், தட்ஸ் ஆல். ஓகேவா, சரி விடுங்க. சரி, ஜாக்கி பிரதர் ஏன் வந்து நீங்க 2 நாளா வந்து லுக்கிங் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சதீஷ் கேட்டிருந்தாப்புல. அதுதான் வந்து நம்ம தியாகு சொல்லியிருக்காப்புல, அண்ணன் ட்ரிம்மா இருக்காரு, சீக்கிரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நெல்லிசீமை சொல்லியிருக்காரு, யாரு போவாங்கன்னு சொல்லிட்டீங்களா? நெல்லிசீமை கமெண்ட் படிச்சிட்டீங்களா? அவரு வந்து சிவா சத்யா வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னாரு. சத்யா இதுலயே இல்ல, நெல்லிசீமை நாமினேஷன்லயே இல்ல. ஆமா,
ஒரே ஒரு ஆள் தான் நாமினேட் பண்ணிருந்தாங்க. சோ சத்யா இல்லன்னு நினைக்கிறேன். சத்யா கிடையாது, ரஞ்சித்தும் கிடையாது. ரஞ்சித் அண்ட் சாச்சனா should go as well அப்படின்னு போட்டிருக்காரு. பட் they may not be touched ன்னு போட்டாரு. ஓகேவா? சோ லீசா வந்து சொல்லிருக்காங்க, இப்பதான் ஜாக்கி கங்குவா வந்து ட்ரக்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்களா, அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லீசா சொல்லிட்டாங்க. அமுதா வந்து உங்களை பார்க்க பொறாமையா இருக்கு. லவ்லி கப்பிள். யாரு? அமுதா. ஓ, அமுதாவா? நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நல்லா பேசியே வீக்ஸ் ஆகுதான், பிரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, ஒரே வீட்டுல தானே இருக்கோம். அமுதா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஏறக்குறைய 30 வருஷமா அப்படிதான் இருக்கிறாங்க. இதுல என்னன்னா, கணவர் அவர் வேலையை செஞ்சுட்டு போயிடுவாரு, மணி வரும், அவர் சமைச்சு வச்சுட்டு இவங்க சாப்பிடுவாங்க, இவங்க சமைச்சு, மற்றபடி வந்து ஒரே பட்டில இருப்பாங்க. இவங்க எந்த பக்கம் இருப்பாங்க, அவங்க அமைச்சிருப்பாங்க. இதுதான் நடக்குது. பேச்சுவார்த்தையே கிடையாது. பையனும் சரி பொண்ணும் சரி பெரிய ஆளாயாச்சு. பேச்சுவார்த்தையே கிடையாது இதுவரையிலையும். ஏன்னா சமூகத்துல வாழ்ந்துட்டோம். தட்ஸ் ஆல். அதனால கூட்டு வச்சு பேசுங்க அவர்கிட்ட, அவ்வளவுதான். இது வந்து இது என்னன்னா, நான் அப்படி கிடையாது. நான் மோஸ்ட்லி வந்து அப்படி கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். நாங்க அவ்வளவு பேசுவோம், நிறைய பேசுவோம். அதையே சரி அப்படியே ஒரு விஷயமா வந்து சக்குன்னு இந்த விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லாட்டாலும் நாங்க நிறைய பேசுவோம், நிறைய பேசி வாக் பண்ணும்போது பேசுறது நிறைய இருக்கும். எஸ். வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு புவனா போட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் இல்லையே, இப்ப இருக்கா தெரியல, இப்பதான் போட்டிருக்காங்க. ஓகே. சோ அமுதா வந்து சொன்னது படிச்சிட்டேன் இல்லையா, ஸ்மோக்கிங் சிங்கிளா போறாங்க, பட் பாத்திங்க்கு வந்து 3 பேரா போறாங்களாம். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. அதனாலதான் வந்து அங்க மறைஞ்சி பார்க்கவா இல்ல முதுகு தேக்கவா, அது கூடாது, மெல்லப்பாய் போடு, சின்ன காம்புதான பூவை தாங்குது. ரைட், வாங்க. எனக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ட்ரீம் கில்லர் வந்து 1 வீக் ஓபன் நாமினேஷன்ல பாய்ஸ் மட்டுமே நாமினேட் பண்ணும், கேர்ள்ஸ் மட்டுமே நாமினேட் பண்ணணும்னு வைக்கணுமா. சூப்பரா இருக்கும், இல்லையே? நல்லா இருக்கு. ஹோஸ்டா நைஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. அண்ட் லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. எல்லாரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இப்போ வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒண்ணும் இல்லையா, சம் ஸ்டாட்டிக்கல் வாய்ஸ் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்காரு. என்னன்னு தெரியல, நம்ம கரெக்டா தான் இருக்கு, மைக்கு எல்லாத்தையும் தள்ளி தான் வச்சிருக்கோம். அந்த இது காரு கீ கூட எல்லாம் எடுத்து எங்கேயாவது வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, யாரா நாமினேட் ஆனாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த குக்கிங்க்கு ஜாக்கி, அதாவது போய் கிராசரி எடுக்கிறதுக்கு போகணும். ஒன்னும் தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க ஜாக்லின் மேம். அந்த வாழைப்பழம் டாஸ்கா? ஓ, அது நீங்க சொல்லவே இல்லையேங்க. வாழைப்பழம் டாஸ்க் ஒன்றும் இல்லை, அதுல தானே அவங்க குக்கிங் போகணும். அதுல ஒண்ணும் பெருசா எனக்கு நடந்தது. பெருசா இருக்கு, வாழைப்பழம் சின்னதா இருக்கு, கதை கிடையாது. டசன்ட் மேட்டர் ஃபார் தட். ஒரு டாஸ்க் நடந்ததா இல்லையா? ஆமா. வாழைப்பழத்தை எடுத்து வாயில வைக்கணுமா இல்லையா? அதை ஏன் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க? சாரி, நீங்க சொல்லுங்க. நான் எழுதவே இல்லை ஜாக்கி. ஏன் எழுதல? நீங்க என்ன ஒரு சின்சியரே இல்லாம இருக்கிறீங்க. நீங்க ஜெஃப்ரி போகும்போது சிரிச்சிங்களா இல்லையா? இப்ப எட்டு சொல்லணுமா இல்லையாங்க? சாரி. சொல்லுங்க. வாழைப்பழத்தை எடுத்துன்னு போய் ஊட்டுறதுதான் டாஸ்க். யாரு வந்து நிறைய சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இப்ப தப்பா ஊட்டிட்டாங்க. இப்ப பாய்ஸ்க்கு தான் ஊட்டணும், கேர்ள்ஸ்க்கு தான் ஊட்டணும், மாத்தி ஊட்டிட்டாங்க. அருண் தான் வந்து நிறைய வாழைப்பழத்தை எடுத்துன்னு போய் தர்ஷிகா ஒண்ணு இல்ல, இது வந்து வாழைப்பழம் தப்பா ஊட்டிட்டா ஓகே, இதே வாயில வச்சான்றது வேற மாதிரி. யார் வாயில என்ன மாதிரி கேட்டாங்களா இவங்க? சவுண்ட் கேட்டாங்க. இது யார் வாயில அப்படின்னாங்களா? அந்த மாதிரி தப்பா வச்சிருவாரு அருண். வந்து அருண் எடுத்து போய் தர்ஷிகா வாயில தான் வைப்பாரு. சொல்லுவாரு, இது ஏதோ பொம்பளை தலை மாதிரி அவர் வந்து எல்லா ரூல்ஸையும் வருவார். இப்படி கை வச்சுன்னு வரமாட்டாங்க. ஆமா. அப்புறம் வந்து இவரு தீபக் போகும்போது பார்த்தா இந்த வாழைப்பழத்தை பின்னாடி வச்சுக்கோறா, இந்த பக்கம் கை வச்சுட்டே போவாங்க. என்ன நீங்க அப்ப இப்பதான் நீ என்ன பிக் பாஸ், ஏன் தீபக் நீங்க ரொம்ப அறிவாளியா? முன்னாடி வாழைப்பழத்தை முட்டும் போதுதான் அது யாருன்னு தெரியாது. ஆம்பளையா தெரியாது, பொம்பளையா தெரியாது, வாய் தெரியாது, மூக்கு தெரியாது, எதுல உனக்கு உளர முடியும். என்ன நீங்க வந்து வெறும் கையை நீட்டு போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல யாரு மூக்கு முகர எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொம்பளை ஆம்பளைன்னு வாயில வச்சிட மாட்டீங்க. அப்ப இத பிக் பாஸ் கேட்கணுமா இல்லையா? இந்த இடத்துல வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கணுங்க. அப்பதான் வந்து அது கேட்க. அப்ப அங்க கேட்கறவங்கள அவங்க மதிக்கவே மாட்டாரு. அவரு நீருமா சும்மா இருமா அப்படின்ட்டு கை எடுத்து போறாரு. ஏன்னா அவர் ரொம்ப அறிவாளி. இவர் வந்து யோகியத்தெல்லாம் பேசுவாரு அவரு. சோ அதனாலதான்
அந்த பேர் என்ன சொல்றது, கடைசியில இவங்க 9,000 தான் ஜெயிப்பாங்க, அவங்க 11,000 கிட்ட ஜெயிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ இதன் பிறகு வந்து டாஸ்க்கு இப்ப பேசுவாங்க, யார் யார் எவ்வளவு இருந்தா யார் வந்து குக்கிங் போலாம், அவங்கள செலக்ட் பண்ண விட்டுட்டா என்ன பண்ணலாம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க செலக்ட் பண்ண விட்டுட்டா அன்ஷிதாவை செலக்ட் பண்ணா கூட நல்லா எடுத்துட்டு வருவான்னு தான் ஜாக்லின் சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சமைக்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த ஜாம எடுத்துட்டு வரணும் மேடம். அவங்களுடைய நோக்கம் அதுதான், சிம்பிள். 6 ஜாம எடுத்துட்டு வந்து வச்சு நல்லா வண்ணமா அந்த பிரெட்டை வச்சு நல்லா வழிச்சு 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 தின்னணும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் சாக்லேட், அதுதான் அப்பா இருக்கிறாரு ஸ்வீட் டாடி, அவர் எடுத்து வந்து கொடுத்துருவாரு, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் குட், ரியலி குட் கேம். இதுல சுகரே காலி ஆயிடுச்சா இவங்க சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிடுறது? யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, சுகரு ஜாம் எல்லாம் அந்த சௌந்தர்யா கேட்டாங்களா, ஜிலேபி எல்லாம் நல்லவர் தெரியும். ஏங்க இன்னைக்கு ஏதோ அவர் ஸ்கர்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்களாம், ட்ரௌசர் ஏதோ ஒண்ணு, நான் பார்க்கல. தகவல் மட்டும் வந்து 14,000, அது 14,000 அப்படின்னாதீங்க. டாட் லிட்டில் பிரின்சஸ் வாங்கி கொடுக்குறாங்க. சரி ஓகேவா? சொல்லுங்க. சரி, அது பேர் என்னது, லட்டு அந்த மாதிரி எல்லா ஜாமே எல்லா சுகர் காலி பண்ணிட்டாங்களாம். ஓகே, அவங்களே சாப்பிட்டு. ஆனா என்ன ஃபீல் அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கிறாங்க, எனக்கு நான் என்ன பண்றது, எடுத்துன்னு போய் வச்சுக்கிறாங்க. ஜேக்கி பேக்ல போய் ஜாம் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா? வர்ஷினி வேற சொல்லிருக்காங்க, வர்ஷினி சொல்றாளேன்னா ஆமா எல்லாம் எடுத்துக்கிறாங்க, நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டாங்க. டபக்குன்னு சவுத்துக்காக சண்டை போட வேண்டியது, அப்புறம் சோத்தை எடுத்து போய் கொட்ட வேண்டியது, அது ஊட்டு வேணும் அடுத்தவங்களுக்கு. 2 கப் ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு 2 கப் ரைஸ் போட்டு அவர் வந்து பாராட்டு. சூப்பர், அந்த கருணை உள்ளத்துக்கு சூப்பர். அப்புறம் ஆனா இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா எதுக்கு கோடு போட்டிருக்காங்க அங்க நடுவுல அப்படின்னு வேண்டியது. அதான் அவங்களுக்கு வந்து சப்பாத்தி குழம்பு தொட்டுக்கிறதுக்கு பிடிக்காதான். அந்த இப்பதான் இவங்க சொல்லியிருந்தாங்க, தருண் விக்னேஷ் சொல்லியிருந்தா. அதனால வந்து 4 ஸ்பூன் சர்க்கரையா, அதுக்கப்புறம் வந்து ஒன் மீல் வந்து 12 ஸ்பூன்ஸ் போட்டுப்பாங்களா அவங்க. ஒரு சப்பாத்திக்கு 4 ஸ்பூன் தான் பாத்துக்கோங்க. புரியுது 12 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவாங்களா அவங்க. நல்லா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அன்ஷிதா சொல்லுவாங்க, சுகரை கொஞ்சம் குறைச்சு சாப்பிடு அப்படின்னுவாங்க. ஹெல்த்துக்காவே சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, அன்ஷிதா ஒரு மாதிரி கோவத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கோம், இங்க சாப்பிடறதுக்காகவே நம்ம வரல அப்படிங்கறதே சொல்லி அனுப்பிச்சு வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அதுல இன்னொரு விஷயமும் கேட்பாங்க, மஞ்சரி ஏன் இந்த வாட்டி ஒரு டிஸ்கஷனே இல்ல, சாச்சனா இல்லனா வேற யாரும் போகணும் ஏன் முடிவு கூட பண்ணல அப்படின்னு அவங்க வந்து ஜாக்கில தான் கேட்பாங்க. ஜாக்கிலின் வந்து இதுல வந்து நான் ஒத்துக்க மாட்டேங்க, நல்லா உட்காந்துருப்பாங்க. எங்கேயே கேளுங்க, இப்ப வந்து மஞ்சரி தானே மாட்டிக்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க நம்ம வந்து ஜாக்லின் வந்து நிறைய நல்ல விஷயம் பேசும்போது நாமளும் பாராட்டி இருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, உங்களாலதான் அந்த பொண்ணை கூட்டு போனீங்க, நீங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. நீங்க அப்ப நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இப்ப எல்லாரையும் பட்டி போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அப்ப ஊட்டனவங்க எடுத்து வாயில வச்சாங்க, அப்ப அவங்களாம் தப்பா போயிட்டாங்கல்ல, அப்ப அவங்களாம் என்ன சும்மா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க ஜாம் பாட்டிலும் சக்கரை வேணுன்றதுக்காக போய் எல்லாருடைய சப்பாத்தி அடிக்க முடியுமா? உங்களுக்கு நல்லாவும் தெரியும். அப்ப நீங்க இட்டுன்னு போக கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜாக்லின், ஆனாலும் நீங்க ஏன் கூப்பிட்டு போனீங்க? அப்ப நீங்க நல்ல பேர் எடுக்கணும் அந்த பொண்ணு கிட்ட. ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட நல்ல பேர் எடுத்தா அவர் ரோஸ் பண்ண மாட்டாரு. நீங்க எது பண்ணாலும் பண்ணாதாலும் நீங்க ரோஸ் பண்ணுவீங்க. That's all. ஒரு தடவை இவங்க டெக்னிக்க மாத்தி பாக்குறாங்க, ரோஸ்ட் ஆக மாட்டோம். இங்க இன்னொரு விஷயமும் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுவாங்க ஜாக்கி. சண்டை போட்டு முடிச்சாச்சு, எடுத்துன்னு வந்தாச்சு, 3 ஜாம் பாட்டில் 6 ஜாம் பாட்டிலான்னு சொல்லி பிக் பாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவுதான் சொல்றது, சின்ன விஷயம் தான் பெருசாக மாறும். இது இங்க வாழ்க்கையிலயும் அப்படிதான், பிக் பாஸ் வீட்லயும் அப்படிதான். அதாவது சொந்தமா யோசிக்கணும் அப்படி சொல்லுவாரு, சொந்தமா யோசிக்கணும், சேர்ந்து சுவாசிக்கணுமானா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டுல வந்து சர்வை பண்ண முடியும், இந்த வீடா இருக்குங்கிறதே சொல்லுவாரு அவர். அண்ட் சமநிலை வேணும்லாம் சொல்லி பார்த்துட்டாரு, 2 பேரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கன்றதுதான் அது சமநிலை. அந்த வேணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டாரு. ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க நடந்தானே சமநிலைன்ட்டு போவோம். என்ன சொல்றது, ஏனி மாடுனா நோனி மாடுனா அது வர்ஷினி எல்லாம் கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. எங்க சைட் கரெக்டா தான் இருக்கு பிக் பாஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றாங்க. புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதனால அந்த அவர் என்ன சமநிலை சூழ்நிலை எல்லாம் பேசினாரு, அங்க ஒரு நிலையும் வந்து விலைக்காக போறது இல்ல. அத மஞ்சரி வேற ரிப்பீட் வேற அதே. உங்களுக்கு புரியுதாயா, வேற யாருக்கும் எதுவும் ஊட்ட வேணாம், சாப்பாடை பகிர்ந்துக்காதீங்க, இதுதான் அவரு சொல்றாரு, எவ்வளவு தடவை உங்களுக்கு வந்து சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா ஒன்னும் அவங்களுக்கும் வந்து வேலைக்கான மாதிரி எனக்கு தெரியல.
ஓகேவா? ஓகே. அண்ட் 12,000 ரூபாய்க்கு பவுண்டுன்ட்டு பாருங்க. 12,000 ரூபாய்க்கு வந்து உங்க ரேஞ்சே வந்து ருபீஸ்ல இருந்து பவுண்டுக்கு மாறிடுச்சு மேடம். பென்ஸ் என்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம், நீங்க கண்டினியூ. நீங்க இதே மாதிரி பவுண்டை பத்தி பேசும்போது நான் என்ன இருக்குன்னு கூட்டுவா நானும் பேசுவேன். சொல்லுங்க. ஸோ இவங்க வந்து 9,180 ருபீஸ்க்கு வந்து ஆண்கள் வந்து இது பண்ணிடுவாங்க. 9,000 ருபீஸ் தான் பட்ஜெட்டு. அதனால உங்களுக்காவது பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு எங்க பாருங்க, அவரும் கை தட்டுவாரு. இதுக்கு கை தட்டினா நான் என்ன பண்றதுன்னே கேட்பாரு பிக் பாஸ். இல்ல ஏய் ஒன்னும் இல்ல, யாரா கை நான் தான் கை தட்டினேன். என்ன நீங்க அப்புறம் காலையில பேச்ச பாக்கணுமே, கேப்டன்ங்க நான் பாக்குறேங்க. அதுல எல்லாரும் போயிட்டு போன வாரமே இவர் கேப்டன் எப்படி பண்ணாருன்றதை கேட்டு முடிச்சிட்டாரா, அதனால இப்ப இவர் இவ்வளவு பேசுறாரா மண்டே அன்னைக்கு அப்படின்லாம் கூட கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்றது? அதுக்கப்புறம் இவங்களை பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு வந்து அதுலதான் கேட்பாரு 6 ஜாம் பாட்டில் செம்மைய ஜோக் டு யூ அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு ரஞ்சித் வந்து தேவையில்லாம ரிப்பனை கட் பண்ணிட்டான்னு சொல்லுது அப்படி கேட்டுருக்கணும். ரப்பன் பிச்சிட்டான், இருந்து போச்சு, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவியா நீ அப்படின்னு. சரி விடுங்க, அவரும் என்னதான் பண்ணுவார் ஜாக்கி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் மஞ்சரி வந்து ரூல்ஸ் சீரியஸா எடுத்துக்கணும், கோடு போட்டதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்ட்டசிக்கான இடம்லாம் இது கிடையாது அண்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஷிதா இதை வந்து வெளிப்படையாவே சொல்லுவாங்க, இது வெளிப்படையா சொல்லி முடிச்சுடுவாங்க. ஆர்ஜி ஆனந்தி சொல்லிட்டு இருப்பாங்க, சௌந்தர்யா அங்க போய் யாரையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்னதானே சொல்றாங்க, எழுந்து செப்பல் ஆர்ஜி ஆனந்தி சொல்லுவாங்க. அவங்க சொன்னா உங்ககிட்ட நேரடியா வந்து சொல்லட்டும் சாச்சனா, விடு சாச்சனான்னு அதே மாதிரிதான் சௌந்தர்யாவும் அதே மாதிரிதான் வந்து டார்ச்சர் பண்ணி அழ வச்சு கத்திட்டு இதுக்கு வந்து ஏன் வந்து ஜாக்லின் நீ ஏன் வந்து பிரிச்சு விடல. இன்னும் வந்து நான் என்ன சொல்றேன், இந்த டயப்பரு, பால் புட்டி, பவுடரு எல்லாம் அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் பாத்துக்குவாங்க. எல்லாம் அவ்வளவுதான். அவன் எதுவும் திட்டாம கொல்லாம ஜாம் பாட்டில் சக்கரை டப்படா எல்லாருமே இந்த படையல் போட்டு ஓவர வச்சு பார்த்துட்டு இது இவங்க சைடு இப்படி நடந்ததா. ஆண்கள் சைடு என்ன பிரச்சனைனா 9,000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியது 3,500 ரூபாய்க்கு தான் இவரு எடுத்திருப்பாராம். யாரு? நம்ம விஷால். அவர் ஏதோ நொறுக்கு தீனி எடுத்திருப்பாரு போல இருக்கு. இவரு தீபக் எல்லாமே ரைஸ் அதுதான் எடுத்து வச்சிருந்தாரா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. 6,000 ரூபாய் பேக்ல இருந்து எடுத்து வைக்கணுமா இல்ல 3,500 ரூபாய் பேக்ல இருந்து எடுத்து வைக்கணுமா? அவரே தான் பண்றாருயா. இனிமே நான் வந்து அவர் அப்பதான் சொல்லுவாரு, நான் இனிமே போக மாட்டேன் அவரு போனா அப்படின்னு. இப்பதான் தீபக்க பத்தி கம்ப்ளைண்டே வருது. ஆமா, சிவாவும் இப்பதான் சொல்லுவாரு, நானும் வந்த நாள்ல இருந்து 5 பேர்ட்டையும் போய் தனித்தனியா தின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லார்கிட்டையும், எதுவும் எஃபெக்ட் இல்ல. அவர் வந்து எங்களை வந்து பண்றாரு, நாங்களே ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே வரணும்னு ட்ரை பண்ண நானும் நாங்க லேட்டா வந்ததுக்கு எங்க தப்பா. அவர் வந்து எப்பயுமே வந்து டாமினேஷனுக்கு ஒரு தோசை கூட ஒழுங்கா சுட்டு கொடுக்க துப்பு கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். நல்லா சாப்பிட்டே அப்படியா அப்படின்னு நல்லா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆண்கள் டீம்ல இப்ப ஒரு சண்டைகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பாப்போம் இவங்க கொடுக்குற டாஸ்க், இவங்க பண்ற விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு. இந்த ஜாம் எடுத்ததுக்கெல்லாம குறும்படம் எல்லாம் ஒன்னும் போட போறது நமக்கே தெரிஞ்சிச்சு, அவங்கதான் 3 ஜாம் எடுத்தாங்கன்னு. அதனால அப்படியே போகட்டும். அது போடவும் மாட்டாங்க, அந்த ஜாமுக்கு குறும்படமும் போட வாய்ப்பு கிடையாது. ஆமா, அவ்வளவுதான். அதனால இப்ப அதுவும் இந்த ஆண்கள் டீம்ல சொல்றேன், ஏதோ ஒரு மிரட்டினாருலாம் சொல்லி பிரச்சனை பண்ணா கூட பரவாயில்ல. அவரு வந்து எல்லா பொருளையும் எடுத்துன்னு இருக்காரு, நான் நொறுக்கு தீனி எனக்கு எடுக்க விடல அப்படின்றதெல்லாம் அதே சாப்பிட முடியும் அப்படின்லாம் இது ஒரு கவலையா வந்து விஜய் விஷால் வந்து பேசுவாருன்னு வச்சுக்காங்க. அது பிரச்சனை இல்ல, அவர் வேற என்னெல்லாம் உங்களை பண்றாருன்னு தானே பேசணும். எனக்கு தக்காளி கொடுக்கல, எனக்கு வந்து சோறு கிடைச்சிருச்சு, அப்புறம் ஊட்டி வரதுக்கு ஆள் இருக்கு, அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க. விஷால் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பாருங்க, விஷால் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பாருங்க. சோறுக்கு ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்து வச்சாரு, அதை எடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்தது கேட்கறதுக்கு அருண் இருக்காப்ல, ஏதாவது சொன்னா அதை போய் சொல்றதுக்கு பண்றதுக்கு நம்மளுக்காக. ஏன்னா விஷால் வந்து இன்னைக்கு வந்து வேலை செஞ்சிடக்கூடாதான், அதுக்காக தான் வந்து அவர் வந்து இவரு தீபக் போய் பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணும்போது ரூல்ஸே மாத்திடுவார். அப்ப உடனே இவரு யார் பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் சொன்னேங்க, இது நான் போட்டு வந்து ரூல்ஸ் இப்ப நான் மாத்தேன். ஆக இப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி வந்து ஜாக்லின் வந்து பேசும்போது மத்தவங்க வந்து குரல் கொடுக்கலன்னு உங்களுக்கு ஆதங்கம் இருந்ததோ, அதே ஆதங்கத்தை நீங்க வந்து மஞ்சரி இருக்கும்போது நீங்க அதை குரல் கொடுத்தீங்கன்னா நீங்க சரியான ஒரு கேமரா இருப்பீங்க. அதை விட்டுப்புட்டு எங்கேயாவது அடிச்சிட்டு சாப்பிட்டு எனக்கு என்ன இப்போ கவலைன்ற மாதிரி வந்து ஒதுங்கி நிற்கிறது வந்து ஜாக்லினோட கேம் பிளானுக்கும் ஜாக்லினுடைய ஸ்டைலுக்கும் இது ஒத்து வராது. அழகல்ல, இது வந்து அழகல்ல. இது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா
இன்னும் வந்து 50 நாள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு அதாவது நீங்க சௌந்தர்யாவும் அவங்க அடிச்சுக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்கன்றது வேற. பட் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆளோட நீங்க இணையும் போது உங்க வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தர்ஷன் அந்த இன்னொரு பையன் வந்து ஜெயிச்சானே, அந்த பையன் 2 பேரும் சேர்ந்தாங்களே, அந்த மாதிரி அந்த டீமே வந்து ஒரு மாதிரி சேர்ந்து விளையாடும் சில இடங்கள்லாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரே ஒரு குரல் ஓசை மாதிரி, ஒரு கை ஓசை மாதிரி இவங்க மஞ்சரி பேசுறதா கேட்டுட்டு இருக்கு. என்ன ஆக போகுது அப்படின்றதும் தெரியல. இவங்களுக்குள்ளாரே ஒரு சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். அதை ராயன் கரெக்டா வந்து ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாரு. ஜாக்லின் சொல்லுவாங்க, ஏய் போன வாட்டி ஆண்கள் டீம்ல கூட இப்படிலாம் நடந்துரா, யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. அப்படி இல்ல, உங்க முன்னாடிதான் சொல்லல, அவங்க உள்ள போய் உட்காந்து எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. அந்த விஷயத்த விட்டுருங்க பரவாயில்லன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. சிவாவை வந்து உங்க கண்ணு முன்னாடி தானே திட்டினாங்க, அந்த பால ஒழுங்கா போடல அவருன்னு சொல்லிட்டு தோத்து போனதுக்கு. இதெல்லாம் அவங்க டீம்லயும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ராயன் கரெக்டா சொல்லுவார். இந்த பாரு, பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவர்தான் நீங்க இண்டிவிஜுவலா விளையாடுறதா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இதான் மேட்டர். இந்த வாய்ஸ் ஓவர் கூட என்ன சொல்றாரு இன்னைக்கு பாத்துனே இருந்தேன், சண்டை போட்டாங்கன்னு தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிச்சு விட்டாரு. தருண் கிரேஷ் சொல்றா இந்த மாதிரி வந்து தீபக் வந்து எசென்சியல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து வச்சாரு அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா செயல்பாடுகளோட நீங்க வந்து பண்ணும்போது தான் உங்களை வந்து அது வந்து பாராட்டப்படும்ன்றதா சொல்ல. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அதுக்கெல்லாம் தான் நான் அவர் எசென்சியல் எடுத்து வச்சதா இருக்கட்டும், இவங்க கொண்டு வர கம்ப்ளைண்ட் எல்லாம் பாருங்கன்ற, அவர் என்ன நொறுக்கு தீனி எடுத்துன்னு வர விடல, இதை எடுத்துன்னு வர விடலன்னு தான் தீபக் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் பேசவே விடல. அருண் இப்ப என்ன சொல்லணும், என்கிட்ட அவர் பேசவே விடலடா, நீ என்னடா நொறுக்கு தீனி எடுத்துன்னு வரதுக்கு பேசுறேன்னு தானே சொல்லணும். கிச்சன்ல அவரோட நிக்கவே முடியல, அவர் டாமினேட் பண்றாருன்னு சொல்றீங்க இல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க சொல்லணும். நோகு தீனி எடுத்துன்னு வர உள்ள, ஜாம்பாட்டில் எடுத்துன்னு வர உள்ளன்றதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்கிறேன் நான். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு தேவையானது தான், ஊட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, அதுதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னங்க திரும்ப அதை சொல்லிட்டு பிரியா சொன்ன இந்த மாதிரி வந்து ஹோஸ்ட் வந்து ஆண்கள் பக்க பார்வையிலே பாக்குறாரு, பெண்கள் பக்கம் பாக்குற ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு ஆள் உள்ளார போனாங்கன்னா இதாகும். இப்ப எப்படி ஆம்பளை பொம்பளை அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஹோஸ்ட் 2 பேருமே அடிச்சுவாங்க. அதுதான் வந்து தெரியும். சொல்லும் போது எனக்கு தான் மைண்ட்ல வந்து வச்சுக்காங்களேன். ஸோ கமலாதேவி குட் மார்னிங் ஜாக்கி சுதாயானின்ட்டு போட்டிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் மலேசியா. தேங்க்யூ கமலாதேவி. ஜாக்லின் இஸ் ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டு வாட் டு டூ. என்ன பண்ணலாம், வீக்கெண்டு அடிக்கிறாங்க, என்ன பண்ணாலும் வீக்கெண்டில் அடிக்கிறாங்கன்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அது உண்மை. ஏன்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து தனி தான் உதவ வாங்கிட்டு இருக்குது. கூட சரி அப்பப்போ ஜாக்லின் முதுகு குத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து அடக்கி வச்சு தான் இருக்காங்க. சதீஷ் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுறாரு, இந்த சீசன் ரொம்ப போரிங்கா இருக்கு, காரணம் என்னவா இருக்கும்? ஒன்னு சீசன் கான்செப்ட் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் பிரிச்சது, ரெண்டாவது ரொம்ப போரிங்கா இருக்காங்க, மூணாவது விஜேஎஸ் வந்து வேலிட் கொஸ்டினா கேட்கல, இதுல எதுன்னு கேட்டிருக்காரு. மூணாவது தான் போரிங் கண்டெஸ்ட்லாம் அவங்க இருந்துட்டு போட்டுங்க. மூணாவது தான் நீங்க கேள்வி கேளுங்க. எனக்கு பூசி முடியும். விஷால நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும், தீபக் நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும், இது ரெண்டுமே முக்கியமா இல்லையா? தீபக் நீங்க யாரை கேட்டுட்டு இருக்கீங்க? சௌந்தர்யாவும் ஜாக்லின் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தீபக் ஏன் எழுத்து பேசுறீங்க கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியும் கேட்கல. அருண் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்பா ஒருத்தர் வந்து கேட்கல, நீ போய் வந்து அவருக்காக மன்னிப்பு கேட்க சொல்ற, நீ வந்து கேப்டனா இருந்து அப்ப பொய் சொல்றாரு. அவர் பொய் சொல்றாரு, நீ ஏன்பா என்கிட்ட பொய் சொல்றேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப நீங்க கேமும் பார்க்கல, உங்களுக்கு எதுவுமே தெரியல. தட்ஸ் ஆல். அது அப்படிதான் போகும். ஓகே. கமல் வந்து என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்டோமா இல்லையா? கமல் வந்து அதுல வந்து எந்த விஷயத்துலயுமே இறங்கலன்னு சொன்னமா இல்லையா? நீங்க வந்து இப்ப நீங்க பாத்துட்டு வந்து கேள்வி கேட்கறேன்னு 2 வாரம் நம்ம கரெக்டா தானே பேசணும். விடுங்க. சோ அது பேர் என்னது, ஜானகி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜேஎஸ் ஒரு நல்ல ஹோஸ்ட்னு நம்பி ஏமாந்தோம். இப்போ அவரும் வந்து தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உயர்ந்தவன்ற மாதிரியான கண்ணோட்டத்தெல்லாம் அது மாதிரிதான். ஏன்னா அவரு பாக்குற ஃபீட்பேக் எடுக்கிற இடங்கள்லாம் அது மாதிரி இடமாவே இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அப்படிதான் இருக்கு. பெண்களை கதற விட்ட, பெண்களை ஓட விட்ட, பெண்களை அழ வைத்தன்ற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல வந்து அதை பேசிட்டு இருக்காங்க. அது பெருமைக்குரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனா இவ்வளவு கமெண்ட், இவ்வளவு டாஸ்க் செஞ்சுட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்கு இன்னைக்கு வந்து அவ்வளவு ஈகோ, அவ்வளவு எதிர்ப்புகள். அதுதான் மேட்ரு. அரவிந்த் ஐரிஸ் போட்டிருக்காரு, சுதாக்காவாக இருக்கவே அப்படின்னு போட்டிருக்காரு. என்னன்னு தெரியல. ஒண்ணும் கிடையாது. கொக்கா இருக்காளே, கொக்கா அவளுக்கு நிகராகுமா இதுன்ற மாதிரி பேசணும். அவன் வந்து உனக்கு மீனிங் தெரியல, அதனால நான் அவ்வளவு பேசுறேன்னா, சுதாக்காவா இருக்கிறதுனால நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். நந்தினி வந்து டபுள் எலெக்ஷன் இருந்தா என்ன இல்லன்னா என்ன, அது ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. தீபக் மேல வந்து அதிருப்தி உண்டாயிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா போகும் அப்படின்னு பாராமணி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. செல்வி வந்து தி நியோன் கிரீன் பேண்ட் வார்ம் பை ஜாக்லின் அதுதான் 12,000. அதுதான் 14,000. 12,000 இல்லடி 14,000. ஓ ஜாக்லின் போட்டது தானா? அந்த பச்சை கலரு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஓடி போய் எடுக்கிறதுக்காக அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புவாங்களே,
கிராசரி எடுக்கிறது கூடுவாங்க. அது இன்னும் 14,000 தெரியல. அதுதானு தெரியல, நான் கவனிக்கல. ஏன்னா அந்த பேண்ட் தான் கரெக்டா அது சொல்லுவாங்க பாருங்க, நான் பார்த்தேன் அது. ஓகே ஓகே. சரி சரி. சிலர் ஹவுஸ்மேட்ஸ், சிலர் கேம் ரூம்மேட்ஸ், சிலர் வந்து பெட்மேட்ஸ். கேம் ஓவர்ன்ட்ட பராசக்தி. ஓகே. தருண் விக்னேஷ் சொன்னதெல்லாம் நீங்க வந்து படிச்சிட்டீங்க. பிரியா சொன்னதையும் படிச்சிட்டீங்க இல்லையா? ப்ராப்பர் क्वेश्चन கேட்டிருந்தா, வீக்கெண்ட்ல கேட்டிருந்தா அவர் வந்து அதான் கோ ஹோஸ்ட்ன்றதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஜெய் அவர்கள் வந்து ஹலோ ஜாக்கி, ஐ ட்ரை டு கெட் த கிளிப், உலகம் சுற்றும் வாலிபனா. அதான் அவரால் வந்து நீங்க போன வாட்டி வந்து உலகம் சுற்றும் வாலிபனை வந்து எடுத்துன்னு வந்து சொன்னீங்கல்ல, அந்த இதை வந்து என்னால எடுக்க முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு, பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கிரியேட் தட் எபிக் சீன் அகைன் அப்படின்னு சொல்லி. சத்தியமா அது மைண்ட்ல இல்ல. இப்ப பார்த்தாதான் நிறைய, ஏன்னா 7 வருஷம் பேசியிருக்குமா, 7 வருஷத்துக்கு நம்ம என்னென்னோ சேட் பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் யாராவது பேசும்போது நான் தான் இதெல்லாம் பேசுனேன்னு எனக்கே டவுட்டா இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. உங்க ஒரு சில விஷயங்கள் உங்க சின்ன வயசு பசங்க, நீங்க படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 30, 40, 50 சம்திங் லைக் தட். நீங்க போய் திரும்ப வந்து உங்க பாலிய கால தோழர்கள்ட்ட பேசுங்க, உங்க தோழிகிட்ட பேசுங்க. அவங்க உங்களுடைய சில விஷயங்கள் அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும். ஏன்னா மறதி வந்து ஒரு நல்ல விஷயம். அது தேவையில்லாத விஷயங்களை அதை அழிச்சிக்கிட்டே வரும். சிலது வந்து மைண்டில் இருக்கும். உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண சேட்டையில் நிறைய பேர் காயப்பட்டிருப்பாங்க, இல்லை அது சந்தோஷமாக இருந்திருக்கும், இல்லை ஹாப்பி, ஏதோ சேடு, வாட் எவர் இட் இஸ். அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ அதை பண்ணியாரோ நானா பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்போம். அது நிறைய நடக்கும். அதை நீங்கள் உணர்ந்து பாருங்க. எஸ், இம்பாக்ட் தான். டுமாரோ வந்து ராஜா ராணி டாஸ்க் வந்து ஸ்டார்டிங்கா. லெட்ஸ் ஹோப் ஃபார் சம் குட் கண்டென்ட் ஆர் மேபி நோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ ரெண்டாவதே எப்பயும் எதிர்பார்மா, மொத பாட்டை எதிர்பார்க்காத. அதே மாதிரி இந்த என்னது ராஜாராணி டாஸ்க்ல ராபர்ட் மாஸ்டரும் வில்லு விடுறது கத்து கொடுப்பாரு. அம்பு வில்லு, பாகுபலி. அதேதான் பாகுபலி ஸ்டைல். அந்த மாதிரி இருந்தது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஐயோ, அது உண்மையிலே அப்படிலாம் அதுவே நல்லா இருந்ததுன்ற நான். அதாவது எது எதெல்லாம் மோசமோ அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு இப்ப. அவ்வளவுதான். அதுதான் என்ன பண்றது, கம்பேரிசன். வாழ்க்கையே அப்படித்தானே ஜாக்கி. எதெல்லாம் நமக்கு நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லா இருக்குன்னு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல. அது இருந்தா போதுமேன்ற மாதிரி ஆயிரும் பாருங்க. ஒரு 45 மினிட்ஸ், அந்த 45 மினிட்ஸ் இப்ப கிடைச்சா போதுன்ற மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த 45 மினிட்ஸ் விட்டதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா, 96 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம்ல? அவ்வளவுதான். இல்ல கரெக்டா இருக்குமா? எப்படி முடிக்கலாம் ஜாக்கி? 60 40 வந்துருமா? செகண்ட் பார்ட் வந்து 40 தான். இன்னொரு 20 போகணுமா? அது முடியாது ஜாக்கி, ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு எபிசோடு வனிதாக்கா ஹோஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூனபால கணேஷ் அண்ட் வித்யா அவர்கள் வந்திருக்காங்க. ஜாய் அவர்கள் வந்து ஒத்த கண்ணன் தான் நம்மள ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இருக்காருன்னு போட்டாரு. அண்ட் ஷனாஸ் வந்து லேட்டா ஜாயின் பண்ணிருக்கலாம். பொண்ணோட ஸ்கூல் ஃபார்ம் ஃபில் பண்ணியே 2 hour போயிடுச்சான். அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா பேப்பர் ஒர்க். ஆமா, இங்க அதை விடமா சும்மா சாதாரணமா ஒரு விஷயம் கேட்டா கூட பேப்பர்ல எழுதி சைன் வாங்கி அனுப்ப சொல்றாங்கம்மா. ஆன்லைன் ஃபார்ம்லாம் கூட இனிமே இவங்க கொண்டு வரல. நீ வேற வனிதா என்ன ரொம்ப நியாயமான ஆளா அப்படின்னு ரெட் ரோஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்ல, இங்க நியாயமான ஆளே இல்லப்பா. கேள்வி கேட்கிற மாதிரியான ஆள் தானே, அதான் மேட்டர். ராஜா கிருபா வந்து பிபி வந்து வனிதாக்கா ஹோஸ்ட் பண்ணா போதும் சொன்னேன். இப்ப நான் அதான் படிச்சிருந்தேன். ராஜா கிருபாவும் சொல்லியிருந்தாங்க விஜேஸை கொண்டு வந்ததுக்கு காரணமே ஃபார்மர் ஹோஸ்ட் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறதுனால. இது வந்து புசி ஹோஸ்ட் பண்ணாலே போதுமா அப்படின்னு அரவிந்த் புசி ஆச்சு. இது கேட் எப்படி போச்சு, இது ஆனந்தே புசி ஆனந்தே ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. Okay. So as per video, John Battles, Anshida 2, Sachana 1, Jacqueline 2, Jacqueline and Anshida taking responsibility for whole week food, but Sachana not ready to do right, rather she is arguing. அவ்வளவுதான், அவங்க அததாங்க செய்வாங்க. ஏங்க நீங்க அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு ஜாக்கி. நீங்க இன்னைக்கு இவங்க ஜாக்லின்ட்ட பேசும்போது மட்டும் அவங்களுடைய முகம் அந்த ஆட்டிடியூட பாருங்க. அப்ப ஏன் வரக்கூடாதா? ஏன்னா சமைக்க தெரியும். அவங்க மூஞ்சி மாறலாம் சொல்லுவாங்க. அவங்க மூஞ்சி மாறலாம். ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்க எவ்வளவு அவங்களுக்குள்ள ஹிஸ்டரி இருக்கு. அவங்க ஒரு மூஞ்சி மாறலாம். அந்த பொண்ணாவது வந்து 17 தொலைச்சிட்டாவது வந்துருக்கு சௌந்தர்யா. அவங்க மூஞ்சி மாறதுக்கு ஒரு கேட்டு இருக்காரு. நீங்க தான் விட்டு கொடுத்து போங்களேன். இப்ப தீபக் சொல்றாருன்னா நீங்க ஒரு டீச்சரா நீங்க மன்னிச்சிருங்க, அதான சொன்னாரு. அந்த மாதிரிதான் சாச்சா. ஆனா நீங்க உண்மையிலே அந்த கிளிப்பை திருப்பி வேணாலும் பாருங்கயா, அந்த இடத்துல அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, என்னைய வேணான்ற அது இல்லைங்க, நீங்க கொடுத்த மரியாதை. அதுதான் நானும் போன இதுவா தூக்கி போட்டு போறேன் அங்கேயே. அதேதான் எங்க அத்தைங்கெல்லாம் சொல்லுவாங்க சங்க கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்க கேட்டுரும் நான்லாம். புரிஞ்சுங்களா? அதுக்கு ஜாக்லின் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த
லவ் மட்டும் பண்ணிட்டு ஏதாவது வந்து நில்லாம் அப்படின்னு இந்த தொடப்பக்கட்டை வந்து சிலுக்கு குத்துறதுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. இந்த தொடப்பத்தை எடுத்தோம்னா அந்த அன்ஈவனா இருக்கும், ஈவன் அன்ஈவன் இருக்கு இல்லையா, அந்த தொடப்பம் தென்னந்தொடப்பத்தை எடுத்தோம்னா பின்னாடி பக்கத்தை வந்து இந்த வந்து ஒரு குத்து டக்கு டக்குன்னு அடிச்சு தான் பெருக்க முடியும் ஈவன் பண்ணிக்கிட்டு. அந்த மாதிரி அன்ஈவனா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துமே குத்திடக்கூடாது மூஞ்சில. அதுக்கு பேர் வந்து சிலுக்க குத்துதல் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த சிலுக்க குத்துதல் அப்படின்றதுக்கு வந்து அன்ஈவனா இருந்தால் வந்து இது வந்து கரெக்டாக இருக்காது. மார்க்கிங் ஒன்று உள்ளார இருக்கும், ஒரு குச்சி வெளியில இருக்கும். அப்போ அதை வந்து கையில் தட்டணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மூஞ்சில இறக்கும் போது லவ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ட்ரீட்மெண்ட் மாட்டிட்டா மூஞ்சிலே வந்து சிலுக்க குத்தணும் அப்படின்வாங்க. அப்ப மார்க்கிங் எப்படி இருக்கும் சக்கு சக்குன்னு அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தா தான். எனக்கு நீங்க என்னத்துக்கு பாவம் பாக்குறீங்க? இப்ப எல்லாரும் போனீங்களா, நீங்க எல்லாம் மாட்டினீங்களா? சோ அது பேர் என்னது, இவங்க இது போட்டதுக்காங்களா? எதுக்கு இது சொல்ல வந்தோம் ஜாக்கி? ஏதோ சொல்ல வந்தோம் ஜாக்கி, டக்குன்னு மறந்துட்டேன் பாருங்க. லைவ் வந்து லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணிட்டு ஷாமி அவர்களும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அசோக் அவர்கள் வந்திருக்காரு. ரேவதி வந்து நைட்டு தெரியாம வேற சாப்பிட்றாங்களா ஜாக்கி? அதுதான் அப்புறம் நான் எப்படிதான் எடுத்துக்கிறதுன்றாங்க. அதுதான் வச்சுக்காங்களேன், தெரியாம சேர்க்கறது, எல்லாரையும் கூட்டு வச்சு பண்றது. அது வந்து என்ன டூர் பிளேஸ்? அது எனக்கு புரியல. பிக் பாஸ் வீடா இல்ல டூருக்கு போயிருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு? லேடிஸ் இந்த ஹாஸ்டல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, தம் அடிக்கிறதுக்கு எல்லாம் போய் மாடி ஏறி கொடுத்து செகண்ட் ஷோ பார்த்து வருது, அந்த மாதிரி வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நீ வந்து பொறுக்க மாட்டாம வந்து திஸ் இஸ் மை ஹவுஸ், ரூல்ஸே இங்க இல்ல, ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு அவர் வந்து இது போன வாரமே அவர் சொல்லியிருந்திருப்பாரு. இவர் வச்சு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுன்றதை. சரி, லைக் போடாதான் ஒரு 344 பேர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் போடாதான், லைக் போட்டீங்கன்னா தான் இவ்வளவு நேரம் நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரமா 101 நிமிஷம் 101 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷம் பேசினா 2 மணி நேரம் படம் கணக்கு வந்துடும். தியாகராஜன் சொன்னாருங்கிறது அது அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் ஐடி வந்து எடுத்துட்டு போய் 5 நிமிஷத்துல வந்து ஸ்கூல் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டாங்களாம். பெல்ஜியமா புவனா பாலகணேஷ் அவங்க பொண்ணுக்கு. அதே மாதிரி விலங்கேஸ்வரன் வீட்டுக்கே போயிட்டாராம் கேட்டேன். அதுக்கப்புறம் உங்களை உண்மையா சொல்றாங்களாம், ஜாக்கி நீங்க வந்து பிக் பாஸ் போங்கன்னு ரெட் ரோட் சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு நடுராஜ்ல சுடுகாட்டுக்கு போனதுக்காக தான். அது ஆக்சுவலி என்னன்னா உண்மையான விஷயம், ஒரே ஒரு விஷயம் தாங்க. நம்மளுக்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம உள்ளார போகணும். ஒண்ணு, எனக்கு ஷார்ட் டெம்பர், நிறைய கோவம் வரும். அங்க போனா அதுதான் வரும். ஜாக்கின் செயலை பாருங்கள்ட்டு டைட்டில் வைப்பான். அதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சம்பாதிப்பான் என்ன பேரை வச்சு. யோகி மயிர் பேசின டாக்கின் சேலை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இதுவாக வைப்பான் டைட்டில். தட்ஸ் அது எனக்கே தெரிஞ்சிடும். அது எதுக்கு நான் அங்கே போய் அதை வச்சுக்கிட்டு அந்த காசை நான் இப்படியே சம்பாரிச்சு பாருங்க. டக்குன்னு வந்து கான்ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு 5 போட்டுருக்கேன், அது போதும். அந்த மாதிரி போட்டு நம்ம இங்கே கதையை ஓட்டிடலாம். எதுக்கு அங்கே போயிட்டு நம்ம பேரத்தை கெடுத்துக்கிட்டு? யோசிச்சு பாருங்க. இவர் வந்து சிவா போய் பாருங்க, அவங்க ஜாக்கிலின் வந்து வேணாம்னு போய் கிள்ளிட்டு இருக்காராம். அவர் கிள்றது கூட பரவாயில்ல. அவங்க ரொம்ப அன்ஈஸியா ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணி ஒரு மாதிரி உட்காருவாங்க. பவித்ரா உட்காருவாங்க, சேத்தா அக்காவை கூட்டுறேன்றாரு. எதுக்கு இங்க போய் உட்காந்துக்கிட்டு? யோசிச்சு பாருங்க. நாம ஏதோ ஒண்ணு பாடி, நம்ம ஏதோ ஒரு பாட்டு பாடிருப்போம். அப்ப அது வந்து சேலை கட்டி ஏதாவது ஒண்ணு போயிருக்கும் ஒரு கண்டஸ்டன்ட். பார்த்துட்டான். ஏன்னா இதுங்க எல்லாம் நம்ம எல்லாம் தெரியும் நல்லா. வேற நான் வந்து அங்க உட்காந்துட்டு பிக் பாஸ் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டான். ஐயோ நான் பார்க்கலன்னு இருக்கணும். ஏதுக்கு வரும்? அதுதான் சொல்றேன். எனக்கு தெரியாதாமா, அதுதான் சொல்றேன். அது எங்க ஆடிட்டு இருக்கோம், டக்குன்னு எனக்கு தான் அது வந்து ஆடிட்டு இருக்கும். மழையில எனக்கு மட்டும் க்ளோஸ் வரும், சவுண்ட் கேட்கும். எனக்கு அப்படியே தெரிஞ்சு வச்சிடாங்க ஆப்பு. மைத்ரி தான் உங்களுக்கு. மைத்ரி தான் எவ்வளவு பண்ணிருப்ப மாட்டு அப்படின்ட்டு. ஓகே ஜாக்கி, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரிஸ்க். அதுதான் இவங்கலாம் சொல்றாங்க, உசி போட்டு உடம்ப ரணகலமாக்கி விட்டு போயிடாங்க தம்பி இவங்கலாம். அதுதான். சித்ரா ஆனந்தகுமார் வந்திருக்கா. எவ்வளோ டைட் ஷெட்யூல்ல வந்திருக்கான்றது எவ்வளோ பெரிய விஷயம். பயங்கர வேலை, செம்ம வேலை. காலைல ஆன் பண்ணாலும் அதுவும் நைட் தான் வந்து லாக் அவுட் பண்றலாம். செம்ம வேலை, பயங்கர. தேங்க்ஸ்யா. கிருபாகரன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, கேச் வந்து அவரோட வே ஃபார்வர்டு வந்து அவரோட ஓன் ஸ்டைல்ல எக்ஸாம்பிள்ஸ் சொல்ற மாதிரி நீங்க வந்து ஹவர்ஸ்ல வந்து வித்தின் ஹவர்ஸ் ஆஃப் த ஷோ தே ஹேவ் அ ஹோல் வீக் பிளான். அதையும் வந்து பட் தே அன்சே பட் ஸ்டில் தே மிஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வந்தீங்க? ஒண்ணு அதை படிச்சு உள்வாங்கிட்டு கூட பொறுமையா சொல்லுங்க. நான் அதுக்கு வரலையே. அதாவது நான் இது வந்து ஒரு இது பண்றேன்,
இந்த இது வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஹவர்ஸ் ஆஃப் தி ஷோ பத்தி ஒரு வித்தின் ஹவர்ஸ் வந்து ஷோ பற்றிய விஷயங்களை வந்து உங்களுடைய லைஃப் விஷயத்தோட சேர்த்து சொல்லிடுறீங்க. கேஹெச் அவர் ஒரு விஷயத்துல வந்து ஒரு மாதிரி சொல்வாரு, ஆனாலும் கூட நிறைய மிஸ் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஹோஸ்ட், இந்த இப்போ இருக்கிற ஹோஸ்டும் இன்எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்டரும் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. Big Boss வந்து just expose every morning for 2 days what happened overnight. This will light a spark. அப்படின்னு சொல்லிட்டு I was in that creative teamல நான் இருந்தா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு நான் கூட இருந்தா கூட நாங்க சொல்லுவோம். ஆமா, நீங்க தான் துண்டு சீட்டு எல்லாம் தீபாவளி பரிசு காட்டியிருக்குது எல்லாம் ஒருத்தவங்க கன்ஃபர்ஸ் காலையில கன்ஃபர்ஸ் ரூமுக்கு எல்லாரும் வரும்போதே அங்க வீடியோ போட்டுருவேன். நான் இந்த வேலை பண்ணி வச்சிருக்கேன் அப்படி அடி மங்கம் மாஞ்சிட்டு இருக்கேன், தட்டு பறக்கும்ல. சாச்சனா ஜாம் எடுக்கும் போதே பட்டுன்னு புடிங்க போயிடுவாங்க. கிளிக்கிற கேப்புக்கு இது வேற யாரு தர்ஷிகா ஊட்டுறது அவங்க அம்மா வாசல்ல வெளியே போயிட்டு வெளியே வந்து கையை உடச்சு விட்டுருவாங்க. இந்த கையில ஊட்டு என்ன பண்ண ஜெயிக்கிறதுக்கு அடிச்சா ஊட்டிட்டு இருக்கிற ஊட்டிக்கிட்டு இந்துஜா வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல டாப் 5 யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இதுவே கண்டினியூ பண்ணி முடிக்கிறாங்களான்னு தெரியல. அது முன்னெல்லாம் வந்து ஒரு இது வந்துன்னா ஒரு ப்ரோமோ வந்தா என்ன ப்ரோமோ வந்துருக்கு, என்ன ப்ரோமோ வந்துருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரோமோ தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப விடுங்க சரியா. Recently I stopped watching BBA, just watching your reviewன்றதையும் கேஜி அவர்கள் சொல்றாரு. சாமி வந்து கிளிக் லைக் பட்டன். ஆமா, எல்லாரும் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. லைக் போடுங்க பாருன்னா பாரு வச்சிங்க வஞ்சன பண்ணிட்டு இருக்கீங்க. 315 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 180 பேர்லாம் லைக் பண்ணிருக்கீங்க. 180 பேர் தான். அது இப்ப சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க. அதே தான் நாங்களும் சொல்றோம். டக்குன்னு பாருங்க ஒரு 300 பேர்னாது ஒரு 250 வரணும்ல. 250 வரணும்ல. 100 பேர் பிடிக்கலாம். எல்லாருக்குமே அப்படி என்ன யோசிச்சுதான் சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் லைவ்ல வந்து இன்னைக்கு வாட்ச் பண்ணாங்களாம் பிரியா. நாமினேஷன்ஸ் ஆர் ஓவர், மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கங்க்ராச்சுலேட்டட் ரஞ்சித் தான். அண்ணே யூ ஆர் கோயிங் டு பி ஹியர் ஃபார் 50th டேன்னு வந்து பாராட்டு வேற பண்ணாங்களா. அதாவது தங்கம் அப்படின்னு அந்த போன கிரியேட்டிவ் கிட்ட போய் பேசிப்ப ரஞ்சித் அதுல ஏதோ மயங்கி அதுலதான் என்ன தெத்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க, முதல்ல உங்க பொட்டி போடுறதுக்கெல்லாம் கிளம்புங்க, தூக்கறதே வந்து ரஞ்சித் தான், இன்னும் 2-3 நாள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. என்னங்க போங்க. அது எப்படி நினைக்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் அவரை வச்சுட்டு அவரை டாஸ்க் எதுவும் பண்ண போறது அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியா. நீங்க ஒரு ஆளா வச்சிட்டு இருக்காங்க, அவரு ஓட்டு தானே அது. தங்கம் ஆயிரம்ன்ற ஒரு கதையை போட்டுட்டு இருக்காரு. கொடுங்க. ஸோ சிரிச்சு தாங்க முடியலன்னு புவனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமுதா சொல்லியிருக்காங்க இல்ல சாச்சனா ட்ரெஸ் தான் 15K ஜாக்லின் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ்லாம் சொன்னியே அதுக்கு சாச்சனா சொல்லுவாங்க நான் 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கின ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொன்னாங்களாம். 14,000க்கா? ஆமா 15,000க்கு. ஓகே ஓகே. யாராவது நம்மளுக்கு காஸ்ட் சரி விடுவாங்க. நமக்கு இருக்கிறவங்களே போதுமப்பாவா இருக்கு. அரவிந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க சிலுக்கு குத்தல் செம்ம. யோசிச்சு பாருங்க, அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்தா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸே வந்து யாரும் அவங்க ரியா மாதிரி கஸ்தூரி போய் நாடு பறக்க வேண்டியது அந்த மாதிரிலாம் பண்ணா கம்மியாக கொடுத்துருவாரு. நாடுதான் அப்புறம் நாடு விட்டு நாடு. அன்னைக்கு வந்து சாச்சனா செய்வது பேசுவது ரொம்ப நடிப்பாவே இருக்கு. பேசவும் செய்வதும் பார்க்க வந்து வெறுப்பா இருக்கு. ஓட்டர்ஸ் வந்து அவங்களை எலிமினேட் பண்ணி should teach VJS to stand in the right place ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றது, சாக்லேட் போகுது அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ஒண்ணும் அப்படியே என்ன நம்ம வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், சாம்பாட்டில நான் என்னத்தை சாப்பிடுறதுன்னு போய் எடுத்து எல்லாருடைய இதையும் போட்டு அதுக்கு அழுதுகிட்டு சாம்பார் தொட்டுன்னு சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்புறம் ஜாம் பாட்டில் தான் வேணும். அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ ஷாலினி கேட்டிருந்தாங்க ஏன் வர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் செலெக்ஷன் வந்து விஜய் டிவி அதை இன்டர்வியூலாம் வச்சுட்டு ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தானே பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாத்த விட ஒரு இன்னொரு விஷயம் இருக்குங்க, இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு கும்பல்லையும் இன்ஃப்ளூயன்ஸ்
அது வந்து கண்டிப்பா இருக்கும். அவ்வளவுதான் ஜாக்கி, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. கேஜி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் ஹோஸ்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும், பட் விஜேஎஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. இல்லை, அவர் வந்து 6th 7th தான் அவர் வந்து அந்த மாதிரி போனாரு. தெரியல, அது எனக்கு வந்து தெரியல. இது இவ்வளோ ஒரு உடனே இந்த மாதிரி மாறும் நான் எதிர்பார்க்கல. ஒரு 40 நாளுக்கே தாக்கு பிடிக்கலையே அப்படின்றதான் மேட்ரு. ஏதோ ஒரு இது 2 இதுன்னா பரவாயில்ல, என்னவோ போங்க. ஸோ கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஷமிதா அவர்கள் திரும்பி சாச்சனா ஃபர்ஸ்ட் போனாங்கல்ல, அப்படியே வந்து அவங்க எலிமினேட் ஆகி போயிருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. 190 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. 10 போட்டதுமே நம்ம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ரைட். அதே மாதிரி இந்த இது தம்பி பாலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான் இன்னைக்கு. அதாவது மின்சாரம் இல்லை, அப்போ வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தோம். கோயிலில் சொல்கிறேன், மின்சாரம் இல்லை விளக்கு ஏற்றிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் மின்சாரம் வந்துருச்சு, இன்னும் விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. வாகனம் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாமே டக்கு டக்கு எவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து மணிக்கு இவ்வளோ ஸ்பீடில் போகிற மாதிரி ஆச்சு. எதுக்கு இன்னும் யானை, காட்டில் இருக்கிற யானையை கூப்பிட்டு வந்து கோயிலில் கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு 2 யானை பாகன்கள் செத்து போயிருக்காங்க. திருச்செந்தூர் கோயில இந்த பக்கம் தான் சாவடிச்சிருக்குது யானை. இன்னும் அதே மாதிரி ஒரு மாடு வந்து சும்மா உட்காந்துறவன வந்து முட்டி விட்டுட்டு போயிடுச்சு, இந்த ரோட்டில் அலைஞ்ச மாடு. சொல்கிறேன், அதாவது ரோட்டில் டெய்லி புல்லு கொடுக்குற இதுக்கே இப்படின்னா யானை யோசிச்சு பாருங்க. அது மதம் பிடிச்சா அது என்னுடைய இலக்கம். அது காட்டில் இருக்கிறத கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு ஸோ அதை தடை பண்ணணும்னு இப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதான் நம்ம எவால்வ் ஆகிட்டோம். பக்தின்ற பேரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்ற கேள்வி தான். அது தேவையான விஷயங்கள், அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு ஓகே. அது காட்டு விலங்கு. அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம அலெக்சாண்டர் டைம்ல வந்து போருக்கு எடுத்துன்னு போனாங்க வந்தாங்கன்றதா, இன்னமும் அதை வந்து கோயிலில் எடுத்துன்னு வச்சுக்கிட்டு போயிட்டு அதை கஷ்டப்படுத்திட்டு, அதை விட ஒரு யானை இப்போ தீயில எரிஞ்சுது. அந்த யானை வந்து அந்த நெருப்புல வந்து நெருப்பு காயத்தோட அது அலறிட்டு கடந்ததை வந்து பார்க்க முடியலன்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி காட்டு தீயில பட்டா, அது காட்டு தீயில அது உனக்கு பிரச்சனையே கிடையாது, கண்ணுக்கு மரவா போயிடும். அதுதான் இயற்கை. உன்னை எழுந்து ஒன்று பெற மாதிரி போயிடும். ஆனால் இங்கே எட்டுன்னு ஏன் வந்து போட்டு காலி பண்ணிட்டு அதை வந்து பண்ணிட்டு இருக்கணுன்றதான் கேள்வி. அதுதான் மேட்ரு. ஓகே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பூனா பால கணேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, இன் மை ஹவுஸ் டுமாரோஸ் பிரேக்ஃபாஸ்ட் நோ ஜாம் அண்ட் லஞ்ச் நோ பிரியாணியா. ஓகே. ஸோ கிருபாகரன் வந்து KH 200% பெட்டர் அப்படின்ற ஒரு பொதுவாக ஒரு இப்போ யாராவது ஒருத்தவங்க தானே அதுக்கு உடனே ஒரு மாற்றாக வந்து டக்குன்னு முன்னாடி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம அது மாதிரி பேசவே மாட்டோம். யார் திறமையாளர்களோ அவங்கள தான் நம்ம முன்னிறுத்துவோம். கமலே பெஸ்ட்டுன்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்றது தான் இங்கே வருத்தப்படுற விஷயம். அதாவது இது வந்து இந்த இடம் வந்து கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன், இதை தான் சொல்லணுன்ற மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துருக்கணுன்றேன் நான். அது தெரில, அது இருக்கு. அது யாரு வந்து சொல்றது, எதை பார்த்து பண்றதுன்னு தெரியல. அது அவ்வளவுதான். ஷாலினி அவர்கள் வந்து BB4 ரிவ்யூஸை பார்த்துட்டு இருந்தாங்களா, அதுல வந்து நீங்க ஹேட் எல்லாம் வந்து இந்த கலர்ஃபுல் ஹேட்லாம் வந்து போட்டுட்டு வேற இருப்பீங்க. இல்லம்மா, ஒன்றும் இல்லை ஷாலினி, ஒரு ரொமான்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஃபன் திங் ஒன்று இருக்கும். நீ அதெல்லாம் போட்டுன்னு பாட்டே பாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. எப்பா பாரு வந்து ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு மாதிரி போய்கிட்டு பிரித்து வச்சு இந்த கான்செப்டே முதல்ல வந்து கேவலமான கான்செப்டாக போயிடுச்சு அது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த மெத்தப்படுத்த மேதாவிகள் ரொம்ப ரொம்ப வந்து நாங்கள் வந்து இருக்கிறது எல்லாமே அந்த சீரியல் பூமர் மாதிரி ரியல் வாழ்க்கையில இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். தெரிஞ்சுக்க முடியுதுன்ற அளவுக்கு இது வந்து ஓகே. இந்த நல்லவர்கள் போர்வையில் இருக்கும் கெட்டவர்கள்ங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்க ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுதுங்கிற ஒரு ஃபீல் தானே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் பெருசா அதுல ஒண்ணும் இல்ல. கீழே போட்டுற மூமெண்டா தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சோ people are disappointed because Vijay said I have a team watching every day. அதுதான் அந்த டீம் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் பார்கவி நாங்க சொன்னோம், அந்த இதை வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கூட நாங்க கூட அந்த பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி வாய்ஸ் நோட்டாவே அனுப்பிச்சிடுறோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குது. இது என்ன ஒரு டீம் பார்த்து இது என்ன சொல்லுது அவருக்கு? ஆமா, அப்ப அந்த டீம் எவ்வளவு லட்சத்துல இருக்கு, அது எவ்வளவு எப்பேற்பட்ட அற்புதமான புரிதல்களோட சமூக சமநிலை, இந்த சமநிலையை புரிஞ்சு பேசுற டீம் வந்து வச்சிருக்காருன்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நானும் ஒத்த கண்ணனுக்கே காசு கொடுத்து என்னதான் நடந்தது வீட்டுல பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்க ஒப்பீனியன் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டு வாங்கி வந்துருவேன். அவ்வளவுதான். இல்லைங்க, அது மெனக்கிடாம இதெல்லாம் வேலைக்காவது. சரி விடுங்க, அவ்வளவுதான். இந்த சீசன் அவ்வளவுதான். அது அவ்வளவுதான், முறுக்கிச்சு. அது அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மொமெண்ட் தான்.
people are disappointed because of VJ said I have team. ரைட், அதுதான். அது ஒண்ணு சொல்லிருக்கா. இன்னொரு ஒரு பதில் அவளே சொல்லிருக்கா, நான் எல்லாம் பேமெண்டே வாங்காம கூட பண்றேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேமை வச்சு நம்ம பேசணும், எங்க பேசுறதுக்கான விஷயம் கூட வரல மாட்டேதுங்க. ஏங்க இங்க ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணை ஒருத்தவங்க இங்க தப்பா பேசுறான், அங்க சுத்திட்டு இருக்காப்ல, அதே கேரக்டர் சுத்திட்டு அங்கே ஆடிட்டு இருக்காப்ல, அது 40 நாள் அதுக்கான கேள்வி இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அந்த கேம்னு கேக்குறேன். இந்த பக்கம் விஷால் ஜெஃப்ரி ஒரு ஸ்கிராச்ல இருந்து வந்த ஒரு பையன் சௌந்தர்யா கிட்டையும் ஜாக்லின்ட்டையும் அவ்வளவு நம்பிக்கையை கொடுத்துட்டு, ஆனா அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. இதெல்லாம் கொளுத்தி விட்டாதானே அந்த இது வரும். நீங்க என்ன இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரி, என்ன புரியல எனக்கு. அது தெரியல. இல்ல இவங்க இந்த பாட்டு எல்லாம் நம்ம கலாச்சி எங்கள் வீட்டுல எல்லாம் கார்த்திகைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே மாறின்னு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அவங்க எப்படிங்க மாறுவாங்க ஜாக்கி? இது ஒரு பேச்சாக சொல்றது ஜாக்கி. சீரியஸா நீங்க வேற அவங்க எப்படி மாறுவாங்கன்னு வேற கேக்குறீங்க. ஒரு ஆதங்கத்துல சொல்றேன் நான். 193 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஷனாஸ் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல ஒரு ஹிஸ்டாரிக் மைல் ஸ்டோனு, 21 பெண்கள் எலெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் செட்டிங் a நியூ ரெக்கார்ட் ஃபார் ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். உண்மையிலே ஸ்ரீலங்கா அரசியல் பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் நல்லாவே தெரியும். ஓகே, ஆனா ரெண்டுமே வெவ்வேறு நாடுகள். இவங்க அவங்களுடைய அரசியல்ல போய் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இங்க ஒன்றும் பண்ண முடியாது. தமிழர்கள் அவ்வளவுதான். தமிழர்கள் இப்போ இங்கிலாந்து தமிழர்கள், இது ஆஸ்திரேலியா தமிழர்கள் மாதிரி அவங்க இலங்கை தமிழர்கள், அவ்வளவுதான். ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு நாடுகள், ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பாஸ்போர்ட். இவங்க நினைச்சாலும் அங்க போய் மாற்ற முடியாது, அவங்க நினைச்சாலும் இங்க வந்து. ஆனால் அதனால நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா அங்க ஒருத்தர் மற்ற எல்லா விஷயங்களையும் பத்தி ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருந்தார். அந்த வீடியோ பார்த்தா அவர் தான் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். திங்க் வாழ்த்துக்கள் தான் அது உண்மையிலே. ஓகே, ஸோ அவ்வளோதான். அபிநயா சொல்லிட்டாங்க, ஐ திங்க் விஜய் இஸ் வெரி ஒரிட் அபவுட் வாட் எவ்ரி ஒன் கமெண்ட்ஸ். கரெக்ட், ஹி வாஸ் ஸ்ட்ரிக்ட் வித் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் ஒரு ரூடா இருக்கிறதுனால இதுதான் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். விஜய்ஸ் எபிசோட பாட்டே அதை சொல்லியிருந்தோம். அதுதான் மேட்ரு. அண்ட் பிரியா லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் பிக் பாஸ் இஸ் நாட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் இமேஜ் ப்ரொடெக்ஷன். யூ ஹேவ் டு பிளே இன் a group as an individual. ஒரு பாரம்பரிய மருத்துவ முறையில் இருக்கிறவங்க கேன்சருக்கு நான் பச்சையில தீர்வு பண்றான்னு சொல்றான். அவருடைய ஸ்டைல அவர் சொல்றார். இப்ப இங்க இல்ல, இதுக்கு கீமோதெரப்பி கொடுத்தாதான் இன்னும் கொஞ்சம் நாளாவது தள்ள முடியும்னு நவீன மருத்துவம் சொல்லுது. இப்ப நீங்க ஹோஸ்ட், நீங்க எதை சொல்லுவீங்க, எதை நீங்க ஆதரிப்பீங்க? நவீன மருத்துவத்தை தான் நீங்க ஆதரிக்கணும். அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு தான் பேப்பர் சப்மிட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு மருந்து கண்டுபிடி இப்படி போகுது. இப்ப நீங்க அதுக்கு பக்கம் தானே சப்போர்ட் பண்ணணும். பாரம்பரிய மருத்துவம் கஷ்டப்பட்டுருவான், அவன் வருத்தப்பட்டுருவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி வழங்கும்னு கேட்கறேன் நான். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல்னு சொல்ல வரேன். இந்த நிகழ்ச்சியில விஜய்ஸ் வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சிக்கல் அதுதான். இருக்கிற சோசியல் மீடியா எல்லா கருத்துக்களுமே மண்டையில போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்க இப்ப எங்களுக்கு நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லல, நீங்களே பார்த்து கூட நீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. பெரியார் சொன்னதான் நாங்களும் சொல்றோம். நீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனா இங்க சரி விடுங்க, அதை எதுக்கு போய்கிட்டு நீங்க குறைச்சிக்கலாமே, மாத்திக்கலாமே, ஆமா தானே, இதே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது பிக் பாஸ் சொல்றதே அங்க அவனும் மதிக்க மாட்டாங்க உட்காந்துக்கிட்டு. அது எங்க இவரு சொல்லி இல்ல, இது கொஞ்சம் இதற்கு அப்புறமும் பிக் பாஸ் டீம் அதை பத்தி யோசிக்கலன்னா இவங்க சொன்ன மாதிரி தான், நம்ம சொன்ன மாதிரி அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. Very cringe love for Darshika and Vishal, especially after Darshika confessed about her love life in Twitter. They both are confirming the love kind of unnatural. அது உண்மை. அதுல லவ் கண்டென்ட் பட்டா காசு கொடுப்பாங்கன்றதுல ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் அது அது உணர்வா வரணும். இன்னைக்கு கூட இவங்க ஜாக்லின் கூட போய் கேட்பாங்க, அது நம்ம டீட்டெயிலா சொல்லவே இல்லை. விஜய் விஷால்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, நான் ஏகப்பட்ட அடிபட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகாதுன்ட்டு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு காதை எட்டு ஜாக்லின் வாயில வச்சிருப்பாரு இவரு, அந்த சிவா. அப்படியே சைட்ல உட்காந்து என்னதான் கதை போகுதுன்னு இவங்க கேட்பாங்க. ஏன்டா அப்படிதான் போனாடா, என்னடா அது பாக்குறதுக்கே ஒரு கியூட் இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. உன்னை அம்மாவா நினைச்சுக்கிறோம் அவரு, நீ அம்மாவா நினைச்சுக்கிற உன்ன சந்தோஷமா இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு கலாய்ப்பா போகும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த இதுவா போகுது. அது தெரியல எனக்கு. இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் 10 வாரத்துக்கு இதுதான் கதை, அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா இது பேபேக் டைம் இவங்க சைட்ல. ஏன்னா அவங்க 5 வாரம் தாங்க, இவங்க 5 வாரம் 10 வாரம் அந்த கதை அப்படிதான் போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒன்றும் கிடையாது. அதுதான் மேட்ரு. அப்படியே நீங்க அதுதான் இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ல நீங்க எவ்வளவு மாரல்ஸ் சொல்லலாம் தெரியுமா அந்த சொசைட்டிக்குன்னு சொல்லலாம்.
ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் இந்த சொசைட்டிக்கு அவ்வளோ மாற சொல்கிறோம். நீங்கள் அவ்வளோ விஷயம் பேசுவீங்க, அவ்வளோ விஷயம். எனக்கு தெரியும் கருப்பை டைப் பண்ணி பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. தமிழா சூப்பராக பண்ணார் அவர் எதுக்கு அவர் அனுப்பிச்சி விட்டாங்கன்னு தெரியல. அவர் ரொம்ப அற்புதமாக பேசுவார். அவர் நிறைய கருத்துக்கள் வந்து வெளியில் எட்டு வந்தார். கடைசியில் பார்த்தா இது இப்படி போய் நிற்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தட்ஸ் ஆல். சரி சரி, அதாவது வந்து வேற என்ன, அவ்வளோதான் ஜாக்கி. அதாவது கமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களாம் கலிஃபோர்னியாலேருந்து வள்ளியம்மை கணேசன். நம்ம ரிவ்யூ வந்து செகண்ட் சீசன்லேருந்து பார்த்துட்டு வரேன். உங்களுடைய கண்டினியூ குட் ஜாப், லைக் யுவர் வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 200 லைக்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. இலங்கை சொல்லியிருக்காரு. சக்திவேல் நாராயணன் எழுந்தே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் தூக்கத்துலேருந்து. ஓகே. அண்ட் ஃப்ளைட் எடுத்துட்டு போனாதான் சரியா. ஹிந்தி சாங் அலர்ட் கேட்டிருக்காங்க போனா, எனக்கு தெரியல நீங்க இன்னைக்கு பாடுவீங்க. அண்ட் விஜய் ஸ்டில் சீம்ஸ் டு பி ரூடா. அடையமா நீ வேற ஒண்ணுமே கேக்குறது இல்ல. ஜஸ்ட் ஒன் சைடுன்றாங்க. அது கரெக்ட் தான். அது கரெக்ட். ஜஸ்ட் ஒன் சைடு கரெக்ட். ரூடாலாம் இல்ல. ஆமா. இல்ல ரூடா நீங்க ரெண்டு பக்கமும் இருக்கணும்ன்றதா அவங்க சொல்றது கரெக்ட். ஒன் சைடு தான் அவங்க பண்றாங்க அப்படி, ஒன் சைடு தான் அவர் பண்றாரு அப்படின்றதும் அதுதான். ஓகே. அண்ட் ஜான்சன் வந்து சாட்டர்டே வந்து ஸ்டார்ஸ் ஜாம் பாட்டில் எடுத்துட்டு வருவாராம். குட் எஃபர்ட் அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருக்காங்க. எஸ் யூ நீட் நோ நீட் டு சப்போர்ட் எனி ஒன் ஜெண்டர், பி ஈக்குவல் டு போத், தட்ஸ் ஆல். அதேதான் வந்து சொல்லியிருக்கா. லாஸ்ட் சீசன் வந்து 7ல there were tasks where they put quotes of what contestants said. அதெல்லாம் போட்டு அதுதான் நான் சொன்னேன். பிரதீப் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் அவங்க பத்தி பேசினாங்க போனாங்கன்னு போனதுக்கு அப்புறம் வீடு பிச்சுக்கிட்டு போச்சு. அதுல வந்து அர்ச்சனா வந்து அதுல இருந்து அர்ச்சனா கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருந்தாங்க, கரெக்டாக பேசினாங்க, ஜெயிச்சாங்க. இங்கே எல்லாமே போச்சு. அதுதான். ஸோ 352 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக 2 மணி நேரம் ஆகி போச்சு. தியாகு சொன்ன மாதிரி அப்படியே போயாச்சு. 204 லைக்கும் போட்டிருக்கீங்க. லைக் போட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நாளைய நேரலையில் இதே மாதிரி ஒரு டைமில் சந்திப்போம். அதே மாதிரி 1 to 2 தான் வருவோம். அப்படி காலை நேரத்தில் தான் அப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்கார முடியாது. அதனால இப்போ 2 மணி நேரம் போகிறோம். இல்லைன்னா மற்ற வேலைலாம் பண்ண முடியாது. இன்னும் சமைக்கலாம் கொள்ள அதெல்லாம் வரும்போதே கொஞ்சம் சமைச்செல்லாம் முடிச்சதுனால நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காரனால இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இல்லைனா வந்து இதுக்கப்புறம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு நிறைவே இருக்காது. இது கொஞ்சம் நேரம் பேசினாலும் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்களை பேசலாமே அப்படின்றது தான். ஸோ புவனா, கிருபாகரன், பிரியா எல்லாருமே வந்து குட் நைட் சொல்லியிருக்காங்க. ஸோ குட் நைட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். அதுக்கப்புறம் வந்து லிங்க் ஒன்று வந்து காப்பி பண்ணி அந்த வாட்ஸ்அப் இது வந்து கொடுக்குறவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் லிங்க் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். அதில் வாட்ஸ்அப் சேனலையும் ஷேர் பண்ணிங்க, கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேல இருக்க QR கோட் அண்டு பேப்பல், யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு பேப்பல் QR கோடு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் QR கோட் அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் UK டீட்டெயில்ஸ் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களோட நன்றியும் பேருன்போம். மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.